கைஸ் இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாமா? முதல் நாள் நைட்டு ஹீரோயினும் அவங்க அப்பாவுக்கு எதுக்காக பெர்மிஷன் இல்லாமல் ரூம் ஷிஃப்ட் பண்ணேன்னு சொல்லி ஹீரோவை திட்டிகிட்டு இருக்கால. ஸோ ஒரு விஐபி ரூமில் ஒரு நாள் நைட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு ஆல்ரெடி விசாரிச்சுட்டேன், இந்த அமௌண்ட்டை எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கொந்தளிச்சிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவும் நீ ஏன் பணத்தை பற்றி கவலைப்படுற, நான் வந்து பில்லெல்லாம் பே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். ஹீரோயினும் பண்ணுவ நீ இதெல்லாம் என்ன ஓனாக சம்பாதிச்ச காசா, நீயே உங்கள் அப்பா காசை தானே அது சீரழிச்சிட்டு உட்காந்துட்ருக்க, அப்படி இருக்கும் போது உங்கள் அப்பா காசு எடுத்து எங்கள் அப்பாவுக்கு நீ ஹாஸ்பிட்டல் பில் கட்டுவியா, அதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இப்போ நான் தான் ஏதாவது கஷ்டப்பட்டு கட்டி ஆகணும்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோவும் இப்போ என்ன எங்கள் அப்பாவோட காசை நான் கட்டக்கூடாது அவ்வளோதானே, எனக்கும் வேலை பார்க்க தெரியும், எனக்கும் சம்பாதிக்க தெரியும், நான் போய் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பார்த்து இங்கே பில்லெல்லாம் கட்டிடுறேன்னு உடனே பார்ட் டைம் ஜாப்னா உனக்கு என்ன அவ்வளோ இலக்காரமாக போச்சா, ஈஸியாக அள்ளி கொடுத்துருவாங்கன்னு நினப்பா. இந்த உலகத்தில் என்னெல்லாம் ஜாப் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷத்தில், கண்டிப்பாக ஒன்றால் இந்த 5-6 நாளைக்குன்னு காசு சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவும் என்னால் பண்ண முடியும்னு சொல்லிடுறான். இந்த பக்கமாக மாயா இப்போ அவளோட ஏஜென்சிக்கு வந்துட்டு இருக்கும் போது எல்லாரும் கண்ணா பின்னாடி கொஸ்டின் பண்ணுறாங்க, இவளுக்கும் டுன்னுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்லீப் பண்ணாங்களான்னா சொல்லி. ஸோ மாயா அப்படியே வாடிச்சு போய் நிற்கும் போது அவளோட மேனேஜர் தான் ஏதோ சமாளிக்கிறாங்க, மாயாவும் டுன்னும் ஃபேமிலி மாதிரி தப்பாக பேசாதீங்கலாம் சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஏஜென்சி ஹெட்டை வந்து பார்க்கையில் அவருமே அந்த மேனேஜர் சொல்கிற மாதிரி தான் டுன் மேலே தப்பாக பழிய போட்டுட்டு மாயாக்கும் இங்கே டுன்னுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. மாயா அதை மறுத்துடுறா. ஸோ எனக்கு வாய்ப்பு போனாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறத நான் செய்ய மாட்டேன்னு உடனே அப்போ உனக்கு எந்த ட்ராமா ஆடுமே கிடைக்காது, நீ ஒரு பிரேக்கில் இருக்க மாதிரி தான் இருக்கும், தேவைப்பட்டால் நாங்கள் ஒன்று இந்த ஏஜென்சிலேருந்து கட் பண்ணி விட்டாலும் விட்டுருவோன்னு சொல்கிறாங்க. மாயா அப்பவும் அசர்ற மாதிரி இல்லை. இங்கே ஹீரோயினும் ஹீரோக்கு காலையில் 4 மணிக்கெல்லாம் கால் பண்ணி எழுப்பி விட்டுடுறா. ஸோ சம்பாதிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் பில் கட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னல, இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை கிராசரி ஷாப்பிங் கூப்பிட்டுக்கிட்டு சுற்றுறா. ஆக்சுவலாக அவங்க அப்பா ஒரு ரெஸ்டாரண்ட் தானே ரன் பண்ணிகிட்ருக்காரு, அதில் வந்து சமைச்சு கொடுத்து இவங்க சம்பாதிச்சு ஹாஸ்பிட்டல் பில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் தான் இருக்காங்க. ஹீரோவும் அவகிட்ட கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கான். அப்போ ஹீரோயினுமே இங்கே பாரு, நான் அவனை கஷ்டப்படுத்துகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனாலும் இந்த சமயத்தில் எனக்கு டிபெண்ட் ஆகிறதுக்கு யாருமே கிடையாது, கொஞ்ச நாள் எனக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பியா அப்படின்னோடனே உனக்காக நான் எந்த ஹெல்ப் வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உடனே ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்கலை. இன்னொரு பக்கம் திரும்பிக்கிட்டு தனியாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஹீரோவை நினச்சி போயிட்டே இருக்கா. ரெண்டு பேருமா வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹீரோயின் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஹீரோ எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்கான். ஸோ அவன் வந்து ஜாலியாக செஞ்சிட்ருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோனோட தம்பி பயங்கரமாக டீஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்கான். எங்கள் அக்காவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீ இப்படியெல்லாம் களத்தில் இறங்குவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்லாம் சொல்லிட்டேன். ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணிடுவீங்களா, சாப்பிட்ற மாதிரி இருக்குமா, யாருக்கும் எதுவும் வந்துட்டு கொலைப்பா கேஸில் உள்ளே போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவன் கிண்டல் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறான். பிறகு வந்து இவங்களும் கொஞ்சம் வந்து ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு பிறகு பிரேக் எடுத்துக்கும் போது ஹீரோவும் பாரு நம்ம எவ்வளோ காசு சம்பாதிச்சிட்டோம், எவ்வளோ லாபம் நமக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் இதெல்லாம் லாபம் அவனுக்கு, இதில் நம்மளோட இன்புட்டும் இருக்குதுன்னு சொல்லி அமௌண்ட்டெல்லாம் தனித்தனியாக பிரித்து இங்கே பாரு நம்மளோட க்ராசரிஸ்க்கு இவ்வளோ ஆச்சு, இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ண ஃபுட்டோடைய காசு, அது இதுன்னு வந்து அதை எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணிட்டு கடைசியில் ஒரு 100 ரூபா போல் எடுத்து கொடுத்து ஹீரோ கிட்ட இதுதான் நீ இன்றைக்கி வேலை செஞ்சதுக்கு சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டுட்டு ஹீரோவும் இதுக்கா 4 மணிலேருந்து காலையில் எழுந்து வந்து கஷ்டப்பட்டேன் அப்படின்னும் போது ஆமாம் இல்லை காசு சம்பாதிக்கிறது ஈஸின்னு பார்த்தியா, இவ்வளோ தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோவும் இப்படியே போச்சுன்னா நான் எங்கேருந்து 5-6 நாளில் சம்பாதிச்சு ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நீ இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ரெட் ரோஸை வாங்கி கொடுத்து கன்ஃபெஸ் பண்ண எங்கள் அக்கா சந்தோஷமாயிடுவா அப்படின்னு ஹீரோயினோட தம்பி சொல்லிட்டு இருக்கான். அது இல்லைடா நான் பொறுப்பெடுத்துக்கணும், உங்கள் அப்பா வந்துட்டு ரூம் ஷிஃப்ட் பண்ணது நான் தானே, அதுக்காக நான் தான் ஜாப் வந்து தேடி ஏதாவது பண்ணணும், இந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வேலைக்கே ஆகாது, வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் அவங்களுடைய டாபிக் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இந்த பையன் வந்து ஒரு ஃபுட்பாலர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டுருக்கான் இல்லையா. இப்போ வந்து ஹீரோ கிட்ட ப்ராக்டிஸ் எல்லாம் நான் இனிமேல் எடுத்துக்க போகிறதில்ல, அப்பாக்கும் அக்காக்கும் நான் இதில் வந்து ஈடுபடுறது சுத்தமாக பிடிக்கல போல், அவங்க என்னை என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அதனால என்ன, நீ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல பிளேயராக ஆகுவ, நீ மனசு வச்சா எல்லாமே நல்லதாக நடக்கும், நான் வேணா உனக்கு கோச்சிங் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கூட கொஞ்சம் விளையாண்டுட்டுலாம் இருக்கான். அப்போ ஹீரோயினும் அங்கே வராளா. உடனே நீங்களும் உங்கள் அப்பாவும் எதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, டீமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் ஒரு பிளேயர் ஆகிறதுக்கு எதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க, நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறான். நம்பாமலாம் கிடையாது, ஆக்சுவலாக அவனுக்காக நான் இந்த சாக்கர் கேம்பெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கும் போது பணத்தை பற்றி பேசாத, மூட் அவுட் ஆகுது
ஆகுதுன்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஹாஸ்பிட்டல் பில்ஸ்க்கெல்லாம் நீ சார்ஜ் எடுத்துக்க வேணாம், நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. என்னோட அப்பாக்கும் தம்பிக்கும் சொல்லிட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் சந்தோஷமாக அவங்களுக்காக எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலை எடுத்துக்கணும் அவ்வளோதானே, நான் மேனேஜ் பண்ணிப்பேன்னு சொல்கிறான். வேலை செய்யறது சந்தோஷமா அப்படின்னு ஹீரோவும் ஷாக்கில் கேட்க, ஆமாம் எனக்கு இவங்க 2 பேருக்கும் சந்தோஷமாக வந்துட்டு வச்சுக்கிறது எனக்கு சந்தோஷமான விஷயம். உனக்கு அது மாதிரி ஏதாவது சந்தோஷமாக இருக்கா? இதை பண்ணால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக கூட ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுமே எனக்கு என்னோட பைக்கை வந்து ரைட் பண்ணுறதுக்கு பிடிக்கும்னு சொல்கிறான். அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு கேட்க, ஆமாம் அதுக்கு வந்து பின்னாடி ஒரு ஸ்டோரி மாதிரி வேணா நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோயேன். சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்காக ஒரு பைக் டாய் வாங்கி கொடுத்தாங்களாமா. ஆன்ட்டி வந்து சொன்னாங்க, அதாவது நானி வந்து சொன்னாங்க. ஸோ அந்த டாய் வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து நான் எப்போவும் அதை வச்சு தான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த அதே டாயை தான், அதே மாடலை தான் இப்போ நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரைட் பண்ணணுன்னா பிடிக்கும், எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணாமல் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினுக்கு வந்து இப்போ புரியுது அந்த பைக்கோடு அவனுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் அம்மாவை நீ ரொம்ப மிஸ் பண்ணுற, நீ எங்கே போயிடக்கூடாதுன்னு உங்கள் அப்பா உனக்காக அதே கிஃப்டாக வாங்கி கொடுத்துட்டாரு அப்படி தானே அப்படின்னு சொல்லி அவள் கேட்கும்போது, மண்ணாங்கட்டி எங்கள் அப்பா எதை கேட்டாலும் எனக்கு வாங்கிலாம் தர மாட்டார், நான் நிறைய அட்டம் பண்ணணும், நிறைய சேட்டெல்லாம் பண்ணாதான் போனால் போதுன்னு சொல்லி அவர் வாங்கி கொடுப்பாரு. இந்த பைக்குமே அப்படி தான், நான் ரொம்ப நாள் கேட்டதுக்கப்புறம் தான் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு என் மேலே பெருசாக பாசம்லாம் கிடையாது. அவர் ஏதாவது வந்துட்டு என்கிட்ட தப்பாக பேசிட்டாலோ இல்லை கில்ட்டியாக ஃபீல் பண்ணாலோ என்னை திட்டினதுக்கப்புறம் காசு கொஞ்சம் செலவு பண்ணுவார், அவ்வளோதான் அவர் பண்ணுவாருன்னு உடனே, இல்லை நீ தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்க, உனக்கு அந்த பைக் வந்து எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சதுனால தான் உங்கள் அப்பா வந்து நீ உங்கள் அம்மாவை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் உனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. உங்கள் அப்பா உனக்காக எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் பண்ணிகிட்ருக்காரு. பட் உன்கிட்ட அதை வெளிப்பாட்ட மாட்டேங்கிறாருங்கிறதுனால நீ அவரை தப்பாக புரிஞ்சிட்ருக்க. ஆனால் பார்க்குற எங்கள் எல்லாருக்குமே தெரியுது உங்கள் அப்பா உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறாருன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஹீரோயினோடைய அப்பாவை பற்றி நானி மூலமாக தெரிஞ்சுக்கிறான் இல்லையா. ஸோ இப்போ வந்து அவன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் பார்க்க வரான். அப்போ அவனுமே இந்த மாதிரி வேலை இருந்ததுனால தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இப்போ மட்டும் எதுக்கு வந்த, வராமலே இருந்துக்கலாம்லன்னு சொல்லி ஹீரோயினோட அப்பா சிடுன்னு பேசிகிட்டு இருக்காரு. பிறகு அவர் பேசிகிட்டு இருக்கும் போது தான் துன்னோட தம்பி தான் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அண்ணங்காரன் காப்பு, தம்பி வந்து இல்லீகலாக ரேஸ் பண்ணுறவனா அப்படின்னு சொல்லி இவர் நக்கலாக கேட்கும் போது, இல்லீகல் ரேசிங்லாம் கிடையாது, அவன் வந்து லீகல் கிரவுண்டில் தான் போவான், ஒரு தடவை மட்டும் தப்பி தவறி வந்து மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, சரி நீ இப்படிலாம் சப்போர்ட் பண்ணி தான் அவனுக்கு எடுத்து வச்சுருக்கீங்கன்னு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் டுன் வந்து சொல்கிறான், ஆக்சுவலாக அவன் எனக்கு நிஜ தம்பி கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன வளரிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா, டுன்னுடைய அப்பா ஒர்க்கை போய் இறந்து போயிட்டாரு. ஸோ அவருடைய ஹெட்டாக இருந்திருக்கக்கூடிய பாஸ் தான், அதாவது ஹீரோவுடைய அப்பா தான் இப்போ டுன்னை வளர்த்துட்ருக்காருன்னா சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இவர் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாரு. ஸோ இவரையும் இப்படி வரைஞ்சி போயிருக்காருன்னு டுன்னும் ஹீரோயினும் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருக்காங்க. அப்போ டுன் கிட்ட உங்கள் அப்பா பேர் என்னன்னு சொல்லி ஹீரோயினோட அப்பா கேட்குறாரு. டுன்னும் அவங்க அப்பா பேரை சொல்கிறான். அதை கேட்ட உடனே இவருக்கு இன்னும் தூக்கி வாரி போச்சுது. ஸோ அவரோட முகமெல்லாம் வெளுக்க ஆரம்பிச்சு ஒரு ஷாக்கில் வரைஞ்சி போயிருக்க. ஹீரோயினும் என்ன ஆச்சு உங்களுக்கு, எல்லாம் நல்லா தானே இருக்குது, நான் டாக்டர் ஏதாவது கூப்பிடணுமா, என்ன ஆச்சு, முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்துட்டுருக்கா. ஸோ டுன்னுமே டாக்டரை கூப்பிட்டான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கப்புறமா டுன்னை பார்த்து, நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்தது, நீ ரொம்ப ஃபெமிலியரானவர் மாதிரி இருந்தது, பல முறை யோசித்து பார்த்தோம் எனக்கு பதில் கிடைக்கவே இல்லை, இப்போ நீ உங்கள் அப்பா பேரை சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு காரணம் புரியுது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே டுன்னும், ஏன்னா அவங்களுக்கு எங்கள் அப்பாவை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவர் அதுக்கு பதில் சொல்லலை. உன்னைய பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய பழைய ஃப்ரெண்டு ஞாபகம் தான் வருது, அவனை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. திரும்ப வந்து அவர் ஏதோ ஒரு அப்படியே ஒரு மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணுறாரு போல். ஸோ அவர் முகமே அப்படியே வெளுப்பாகிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே பதறி போகிறா. அப்போ டுன்னுக்கிட்ட அவருமே வந்துட்டு, ஒன்று யாரோ ஒருத்தர் வளர்க்குறாருன்னு சொன்னீங்க இல்லையா, அது யார், அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எங்கள் அப்பாவோடைய ஹெட்டாக இருந்தவர் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறதுக்கு வரான். அப்போ ஹீரோயினும் அவங்க அப்பாவை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராக்லேயே இருந்துட்டுருக்காருன்னு சொல்லிட்டு, அப்பா இதெல்லாம் இப்போ பேச வேண்டாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுடுறான். இதனால் டுன்னும் இப்போ ஹீரோவுடைய அப்பா பேரை சொல்லவே இல்லை. சரி நான் டைம் ஆகிடுச்சு, நீங்களும் ரெஸ்ட் எடுங்க கிளம்புறேன்னு அவன் சொன்ன உடனே, இங்கே பாரு உனக்காக நான் காத்துட்ருப்பேன், நீ இனிமேல் எப்போ ஃப்ரீயானாலும் சரி என்னை பார்க்குறதுக்கு என் வீட்டுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு எங்கேனாலும் வரலாம் அப்படின்னு சொல்ல டுன்னுக்கு சந்தோஷமாகிடுது. ஒரு வழியாக இவர் தன்கிட்ட ஒழுங்காக பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனோடனே ஹீரோயின் கேட்குறா, உங்களுக்கு தான் காப்ஸ்
காப்ஸ் எல்லாம் பிடிக்காது, இப்போ என்ன டுன்னை வந்து ரொம்ப பிடிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காதது காப்ஸ் மட்டும்தான். ஆனால் 2 பேரை தவிர்த்து, ஒன்று இந்த டுன், இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு டுன்னோடைய அப்பா பேரை சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஹீரோயினும் அப்படியா, அப்போ நம்ம இத்தனை நாளாக வந்துட்டு வீடு ஷிஃப்ட் பண்ணி ஊராக மாற்றி மாற்றி அலைஞ்சிட்டு இருந்தோம் இல்லையா, நான் நினச்சேன் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிவிட்டு காப்புக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஓடிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு பல முறை எனக்கு அந்த டவுட் வந்துச்சு. பட் இப்போ தான் கிளியர் ஆகுது அப்படி எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு தனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே கிளம்புறா. அங்கேருந்து போனதுக்கப்புறமா அவளுடைய அப்பா அவளுக்கு தெரியாமல் ஒளிச்சு வச்சுருக்கக்கூடிய வாலெட் எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை தூத்து பார்த்துட்ருக்காரு. அவனோட ஃப்ரெண்டு ஜெங் இருக்கான்ல அந்த மெக்கானிக், அவங்க வந்து எவ்வளோ சொல்லியும் கேட்காம அவனை கூப்பிட்டுக்கிட்டு இவனோட பைக்கை விற்கணும்னு சொல்லிட்டு வந்துடுறான். அந்த ரேசர் கிட்ட தான் விற்கிறதுக்கு வந்திருக்கான். அந்த ரேசர் வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் பைக் அந்த மாதிரி விற்கக்கூடிய ஒரு ஷாப் தான் வச்சிட்ருக்கான் போல். ஸோ இப்போ அவன்கிட்ட வந்து இவன் 50% ரேட்டுக்கு வந்து பேசிகிட்ருக்கான். ஸோ 50% விலை எனக்கு கொடுத்தா போதும், அதுக்கு மேலே நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டுட்டு அந்த ரேசரும் வந்துட்டு இதுவே பகல் கொள்ள மாதிரி இருக்கே, அவனுக்கு நிறைய நஷ்டமாகுமே நினச்சிட்டு அந்த காசுக்கு வாங்கிக்கலான்ட்டு வரான். ஆனால் அந்த ரேசருடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் வந்து இன்னும் குறைச்சி கேட்குறான். ஹீரோவுமே வந்துட்டு எனக்கு அமௌண்ட்டு தான் முக்கியம், அதனால் அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இப்போ இதை கேட்டுட்டு அந்த ரேசரும் என்னடா இது எவ்வளோ அடிமாட்டு விலைக்கு அவன் வண்டியை வைக்கிறான், இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே காசை கொடுத்து அந்த வண்டியை எடுத்துக்கிறானுங்க. ஜெங் எவ்வளோ சொன்னாலும் ஹீரோ கேட்குற மாதிரி இல்லை. அவனும் இங்கே ஹீரோயினோட வீட்டுக்கு தான் ஜெங்கை கூட்டிகிட்டு வரான். ஸோ ஜெங் வந்து இதான் ஹீரோயினோட வீடா, இப்போ இவளை பார்க்கறதுக்கு வந்திருக்கோன்னா இவளுக்கு தான் படமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் கரெக்டாக அங்கே வந்துடுறா. இங்கே பாரு, எனக்கு வந்து பேசுறதுக்கெல்லாம் டைமே இல்லாமல் இருந்துட்டுருக்க, ஹாஸ்பிட்டல் இங்கேன்னு மாற்றி மாற்றி ஓடிட்டுருக்கறதுனால அதனால உங்கள் அப்பா கிட்ட போயிட்டு நான் பெருசாக மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி நான் இது வரைக்கும் மிஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி டைம்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிப்பேன், உனக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லி பெர்மிஷன் கேளுன்னு சொல்கிறான். அப்போ தான் வந்து ஜெங்கும் உனக்காக அவன் வண்டியெல்லாம் விற்றுட்டான் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் வண்டியை விற்ற கதையும் அதை வந்து அடிமாட்டு விலைக்கு விற்ற கதையும் சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு திடுக்குன்னு ஆகிடுது. நீ எதுக்கூட அதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெங்கும் உங்கள் அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறதுக்கு தான் போல், இவ்வளோ நேரம் ஃப்ரெண்டுக்குன்னா இப்போ ஒன்றை பார்க்க வந்தால் எனக்கு விஷயம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறான். ஸோ இதனால் ஹீரோயினுக்கு கடுப்பாகிடுது. அவளும் நீ சும்மாவே இருக்க மாட்டியா, அந்த பைக் உனக்கு எவ்வளோ முக்கியம், அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், எதுக்காக இப்போல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோவை திட்டிட்டு அந்த ஷாப்புக்கே கூட்டிகிட்டு வந்துடுறா. ஸோ இப்போ ஹீரோ வாங்கிட்டு வந்திருக்க அந்த அமௌண்ட்டை திரும்ப கொடுத்துட்டு இந்த அவன் பணத்தை நீயே வச்சுக்கோ, வண்டியை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அவனுங்க வந்து இல்லை வித்தாச்சுன்னா வித்தாச்சு தான், இனிமேலாம் வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. கம்மி விலைக்கு கிடச்சிருக்குல்ல அதனால். ஆனால் ஹீரோயின் கிட்ட ஏற்கனவே அந்த ரேசர் ஒரு தடவை அடி வாங்கினதுனால பயந்துக்கிட்டு இவ கேட்ட உடனே வண்டி சாவியை கொடுத்துட்றான். அதை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்கறதுக்குள்ள அந்த ரேசரோட ஃப்ரெண்டு அதை வந்து ஹீரோயின் கிட்டேருந்து பிடுங்கிடுறான். இதனால் ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. ஸோ அவனை போட்டு அவள் அடிக்க ஆரம்பிச்சுட்டு அவன் வந்து வழியில் துடிச்சிட்டு இருக்கான். ரேசரும் இவக்கிட்ட வரதுக்கே பயப்படுறான். ஸோ சரின்ட்டு இதுக்கு மேலே வந்து இவங்க தாக்கு பிடிக்க முடியாதுன்னு அவனுங்களே சாவியை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்றானுங்க. ஹீரோயினும் அதை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புன்னு சொல்லி அவன் கூடவே பின்னாடி உட்காந்துக்கிட்டு வண்டியில் வந்துடுறா. அவன் இப்போ நடந்தது எல்லாத்தையும் டுன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி நடந்துக்கலனா மாயா வந்து இனிமேல் நடிக்கிறதுக்கோ இல்லை ஆட்ஸ்க்கோ வந்து கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவளுக்கு இந்த கான்ட்ராக்ட் முடிகிறதுக்கு 3 இயர்ஸ் இருக்கனால 3 இயர்ஸ் அவளுக்கு பேன் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது டுன்னால் ஏற்றுக்க முடியல, தன்னால் அவளுடைய ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க, இதில் யோசிக்க ஒன்றுமே கிடையாது, உன்னோட மேனேஜரும் ஏஜென்சியும் சொல்கிற மாதிரி நடந்துக்கோ, நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன், என்னை பற்றி நீ யோசிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னால் பொய்யாலாம் எதையும் வந்துட்டு சொல்ல முடியாது, நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நீயும் நானும் ஒன்றும் தப்பு பண்ணிகிட்டு இருக்கலையே, நம்மளோட லவ் வந்து ஒரு பாவப்பட்ட செயல் கிடையாது, ஸோ அதை வந்து எல்லாருக்கும் முன்னாடி தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் நான் ஃபேமுக்காக ஓடிட்டுருக்கணும் பணத்துக்காக ஓடிட்டுருக்கணும்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ டுன்னும் அதே மாதிரி தான், ஏன் ஒருத்தனுக்காக உன்னோடைய ஃப்யூச்சரை இத்தனை வருஷமாக நீ கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண ஒரு லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிடுறான். ஸோ இவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய சண்டை வந்துடுது. ஆளுக்கு ஒரு திசையில் போயிடுறாங்க. அவங்க அப்பா கிட்ட அன்றைக்கி நைட்டு வந்து அவனுடைய கிரெடிட் கார்டு வேணும்னு சொல்கிறான், ஒரு அர்ஜென்ட்டாக பேமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவும் நம்ம ஆல்ரெடி என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னா உனக்கு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் தருவேன்னு சொல்லிட்டு, இப்போ என்னால் பாதியில் தர முடியாது, எக்ஸாம் முடியட்டும் இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குன்னு சொல்லிடுறாரு. அது வரைக்கும் என்னால் காத்திருக்க முடியாது, எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்குன்னு ஹீரோ சொல்லி கேட்குறான். அவங்க அப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லும் போது ஹீரோவும் சரி நான் அவங்ககிட்ட உண்மையாகவே சொல்லிடுறேன்னா வெட்டியாலாம் பணத்தை செலவு பண்ணுறதுக்காக கேட்கல, என்னோட ஃப்ரெண்டோடைய அப்பா ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்க, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறதுக்காக தான் நான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியே கேட்டுடுறான். உடனே அவங்க
அவங்க அப்பாவும் சரி அப்படின்னு சொல்லி பாவப்பட்டுட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்றாரு. அதுக்கு மட்டும்தான் நீ பே பண்ணணும், வேற எதுக்கும் பே பண்ணக்கூடாது, உன்னை நம்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை வாங்கிட்டு அங்கேருந்து தேங்க் பண்ணிட்டு கிளம்பிடுறான். அப்புறமா நானி கிட்ட பேசும்போது தான் ஹீரோவுடைய அப்பா தெரிஞ்சுக்கிறாரு ஹீரோயினோட அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லை, அவங்களுக்காகத்தான் ஹீரோ மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுறான், அவங்களுக்காகத்தான் இப்போ ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணுறதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நாள் காலையில் ஹீரோ ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறதுக்கு கார்டோட வந்துட்டு இருக்கானா. அப்போ ஹீரோயினும் கேஷ் எப்படியோ ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கான். ஸோ என்னோடதை வாங்குங்கன்னு ரிசப்ஷனில் அவங்க 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரிசப்ஷனிஸ்ட்டும் வந்துட்டு நான் வந்து கேஷ் வாங்க முடியாதுன்னு ஹீரோயின் கொடுக்குறப்ப சொல்கிறாங்க. அடுத்து ஹீரோவும் நல்லதாக போச்சு இந்தாங்க கார்டு அப்படின்னு சொல்ல அவங்களும் கார்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் இப்படி வீம்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு 2 பேரும் அந்த ரிசப்ஷனுக்கு கத்த ஆரம்பிக்க அப்போ அவங்களோ ஆக்சுவலாக வந்து பில் ஏற்கனவே செட்டில் பண்ணிட்டாங்க, அதனால தான் உங்களோடது எதையும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பில்லு கட்டியாச்சா, எங்கள் 2 பேரை தவிர வேற யார் கட்டினாங்க அப்படின்னு ஹீரோயின் ஷாக்கில் கேட்க இந்த மாதிரி ஹீரோவுடைய அப்பா பேரை சொல்லிட்டு அவர் தான் வந்து கட்டினாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்து ஹீரோக்கும் ஷாக் ஆகிட்டா. ஹீரோயின் அதை வாங்கி பார்க்குறா. அதுக்கப்புறம் தான் அதில் வந்து ஹீரோயினுடைய போனஸ் அமௌண்ட்டை தான் இப்போ செட்டில் பண்ணியிருக்கிறதா அதில் மெசேஜும் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயினும் இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, ஆக்சுவலாக உனக்கு டியூட்டரிங் பண்ணுறதுக்காக போனஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அதுலேருந்து தான் அமௌண்ட்டு கொடுத்துருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குஷியாகிடுறா. ஹீரோவும் என்கிட்ட கார்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இவர் என்னோட சீனை ஸ்டீல் பண்ணிகிட்ருக்காரு, மனசில் என்ன நினச்சிட்ருக்காரு அவர் அப்படின்னு சொல்லி முணங்கிட்டு இருக்கான். இவங்க பில் கட்டிட்டு வரட்டும்னு சொல்லி தான் ஹீரோயினோட அப்பா ரூமில் ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்காரு டிஸ்சார்ஜுக்காக. ஸோ அப்போ கரெக்டாக டுன் அங்கே வரானா. அவனை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப குஷியாகிடுது. உன்னை கொஞ்ச நாள் பார்க்காம இருந்தேன், ஆனால் ஆளே இப்போ ஒரு மாதிரி சேடாகவும் டல்லாகவும் இருந்துட்டுருக்கேன், நல்லா தானே இருக்கேன், உனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. ஸோ இதை கேட்டுட்டு டுன்னும் ஒன்றும் இல்லைன்னு ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளே அங்கே ஹீரோனோட தம்பியும் அவனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, இவனால தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாயாவுக்கு பிரச்சனை, தேவையில்லாமல் இவன் மாயா வந்துட்டு மீடியாவுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான், அங்கே மாயா கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது அவளுக்கு துணைக்கு போய் நிற்காம இவன் வாட்டுக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான், மாயா மட்டும் எவ்வளோ பேரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா அப்படின்லாம் சொல்லி திட்டும் போது அங்கே டுனுக்கு இன்னும் கொஞ்சம் கில்ட்டியாக போயிடுது. ஸோ இப்போ டுனுக்கு மரியாதை கொடுக்காம இவன் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினோட அப்பாவால் பொறுத்துக்க முடியல. டுனுக்கு என்ன வயசாகுது, உனக்கு என்ன வயசாகுது, ஏதோ உன் தம்பி அதிகாரம் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்க, ஒழுங்காக மரியாதை கொடுத்து பேசு இல்லைன்னா உன்னோட வாயை உடைச்சிருவேன்னு சொல்லி அவர் பையனை திட்டாரு. அப்போ தான் ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க ரூம்குள்ளே வராங்க. ஹீரோ பார்த்தா வீல் சேர் எடுத்துகிட்டு வந்திருக்கான். வாங்க சார் உட்காருங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு அவன் சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறான். பார்த்தா டுன்னு இருக்கானா. இவனுக்கு பயங்கர கடுப்பாகிடுது. நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கோவமாக கேட்க அப்போ ஹீரோனோட அப்பாவும் அவன் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹீரோவை கொஸ்டின் பண்ணுறாங்க. ஹீரோக்கு என்ன பதில் சொல்கிறதே தெரியல. சரி வாங்க டைம் ஆகிடுச்சு, வீல் சேரில் உட்காருங்க, நான் உங்களை புஷ் பண்ணிட்டு போகிறேன், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் வீம்புக்குன்னு நான் இந்த வீல் சேர்லலாம் உட்கார மாட்டேன், நான் நடந்து தான் வருவேன், நான் நல்லா தான் இருக்கேன், கை காலெலாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோவும் சரி உங்களுக்கு பிடிக்கலன்னு நடந்தே வாங்கன்னு சொல்கிறான். ஆனால் டுன் நடுவில் பூந்துட்டு இல்லை ஹாஸ்பிட்டல் பாலிசி படி டிஸ்சார்ஜ் ஆகணும்னா வீல் சேரில் தானே போகணும் அப்படின்னு உடனே அப்படியா என்ன, சரி நான் அதிலே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுக்காமல் ஹீரோயினோட அப்பா உடனே ஒத்துக்கிறாரா. ஹீரோக்கு அதனால் இன்னும் கொஞ்சம் வயிற்றுச்சல் ஆகிடுது. டுன்னு சொன்னோன்னு தானே நானும் சொன்னேன், அப்போ நான் செய்ய மாட்டேன்ட்டு இப்போ உடனே செய்கிறாருன்னு அவன் முணங்கிட்டு இருக்கான். பிறகு அவன் வந்து வீல் சேரை புஷ் பண்ண ஆரம்பிக்கையில் அவனை தடுத்து நிறுத்திட்டு என் பொண்ணோ இல்லை டுன்னோ வந்துட்டு தள்ளுவாங்க, நீ தள்ளிப்போ, எனக்கு வந்து உன்னோட ஹெல்ப் தேவையில்லைன்னு சொல்லிடுறாரு. லிஃப்ட்டுக்குள்ளே வராங்களா. வந்த உடனே ஹீரோனோட அப்பா இங்கே ஹீரோவை மட்டும் உள்ளே ஏற்றாமல் இங்கே இடம் இல்லை நீ அடுத்தது வா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோவுமே வந்துட்டு சிடுன்னு அங்கே வெளியில் நின்றுட்டு இருக்கான். கரெக்டாக அப்போ தான் இன்னொரு சைட்லேருந்து அவங்க அப்பா உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை கேட்க ஹீரோயினோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பிட்டாரு. சரி நீங்கள் இனிமேல் உங்களுக்கு இங்கே வேலை இல்லை கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்கிட்ட கார்டை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் எதுக்கு பணம் கட்டினீங்க, உங்களுக்கு இதென்ன ஹீரோயிக் மொமெண்ட்டா, என்னோட மொமெண்ட்டை நீங்கள் ஸ்டீல் பண்ணிட்டீங்க, ஒரு நல்ல பேர் எடுக்க விட்றீங்களா, சே என்கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இவர் நல்ல பேரை தட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு ஆவாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போக ஹீரோடைய அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. அவர் வந்து என்னடா வளர்றான் அப்படிங்கிற மாதிரி திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு. லிஃப்ட் வரதுக்கு டைம் ஆகுது, விட்டுட்டு போயிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாட்டுக்கு படியில் ஏறி திபுன்னு இறங்கிட்டு ஓடிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் கரெக்டாக பார்க்கிங்கில் டுன் வந்து அவனோட காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு இதில் ஏறுங்க நம்ம கூட்டி போய் ட்ராப் பண்ணுறேன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்ல ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்பி எனக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிடுறாரு. ஸோ அவள் ஹீரோவை காணுமேனு அங்கே வெறிச்சு பார்த்துட்டே இருக்கவும் அதை டுன் புரிஞ்சுக்கிட்டு நீ வண்டியில் ஏறு, அவன் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு தான் வருவான் அப்படின்னு சொல்லிடான். உடனே ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேற திட்டுவாரேன்னு சொல்லிட்டு வண்டியில் வந்து ஏறி உட்காந்துக்கிறான். வண்டி கரெக்டாக அங்கேருந்து கிளம்புது. பின்னாடியே பார்த்தா ஹீரோவுடைய அப்பாவும் வண்டியில் வந்து கிளம்பிடுறாரு.
அப்போ தான் ஹீரோவும் அந்த படியெல்லாம் இறங்கி மூச்சு வாங்க வந்து நிற்கிறானா, பார்த்தா டொன்னோடைய காரை காணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆனாங்களே, எங்கே இருக்காங்கன்னு உடனே அவங்களாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோவும் எதுக்கா நான் இவ்வளோ வேகமாக ஓடி வந்தேன் அப்படின்னு புலம்புக்கிட்டே இப்போ ஹீரோயினோட வீட்டுக்கு கிளம்புறான். ஆக்சுவலாக ஹீரோயின் வரதுக்கு முன்னாடியே அவன் பைக்கில் வந்து இப்போ வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ இங்கே ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினோட அப்பாவுக்கு பிடிக்கல, எங்கே போனாலும் இந்த தொல்லை மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் மணங்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் என் கூட கிளம்பியிருந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்திருக்கலாம், பாருங்கள் இப்போ இவனை நம்பி வந்ததுனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அப்பா ஹீரோவை சட்டையே செய்யாமல் சரி எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி இடத்த காலி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு. ஹீரோ ஆனாலும் காதில் வாங்க மாதிரி நின்றுட்டுருக்கான். அப்போ அவரும் டொன் நீ வெயிட் பண்ணு, நீ சாப்பிட்ருக்க மாட்டல்ல, நான் உனக்காக என்னோட ஸ்பெஷல் டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் அந்த கிச்சன் ஏரியாவுக்கு போயிடுறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு பயங்கர காண்டி ஏறிடுது. அவனும் டொன் கிட்ட நீ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு டொன் சொல்கிறான். இல்லை நீ வந்து தேவையில்லாமல் இங்கே வந்து என்னோட சீனெல்லாம் ஸ்டீல் பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு இப்போ ஹீரோனோட அப்பாவை உன் கைக்குள்ளே போட்டுக்கணும்னு பார்த்துட்ருக்க, அவர் எதுக்காக வந்துட்டு உனக்கு நல்ல பேர் வந்துட்டு இவ்வளோ கொடுத்துட்ருக்காரு, அப்படி நீ என்ன பண்ணி அவரை மயக்கி வச்சிருக்க அப்படிலாம் சொல்லி கேட்குறான். என்னடா வளரிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி டொன்னும் பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு காம்படிஷனாக வரலான்னு பார்க்காத, நான் சும்மா இருக்க மாட்டேன். உடனே என்னடா காம்படிஷன் அப்படின்னோடனே ஹீரோயின் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னடா வளர்ற, அவன் எனக்கு தங்கச்சி மாதிரி தாண்டா, அவளை நான் அப்படி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டொன்னும் சொல்ல, தங்கச்சி இப்படி தான் நீ மாயாவையும் முன்னாடி சொல்லிட்டு இருந்த, இப்போ ஆனால் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் மாயாவை விட்டு கொடுத்த மாதிரி இனிமேல் எதையும் உங்ககிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஹீரோயினுக்கும் ஒன்றுமே புரியலை, டொன்னுக்கும் ஹீரோக்கும் மட்டும்தான் அவன் எதை பற்றி பேசுகிறாங்கிறதே தெளிவாக புரிஞ்சிட்ருக்கு. அப்போ வந்து ஹீரோயினோட தம்பியுமே அங்கே ஹீரோ கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இங்கே பாரு என் சப்போர்ட் உனக்கு தான், என்னோட மாயா வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சது இந்த டொன்னு தான், ஸோ நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், நீ எங்கள் அக்காவை டேட் பண்ணுறதுக்கு உனக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு ஹீரோ கிட்ட காதில் அவன் வேறு சொல்லிட்டு அவனை ஏற்றி விட்டுட்ருக்கான். இன்னும் ஹீரோ கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் இங்கே டொன் கிட்ட கேட்குறா, மாயா கிட்ட பேசிட்டியா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகிடுச்சான்னு சொல்லி. உடனே ஹீரோவும் உனக்கும் அவளுக்கு சண்டையா, அதனால தான் இப்போ இங்கே ஹீரோயினை தேடி வந்தியா, இங்கே பாரு உனக்கும் மாயாக்கும் என்ன சண்டை வந்தாலும் சரி நீ அவளை விட்டு பிரியக்கூடாது, நான் உன்கிட்ட அவளை பொறுப்பை கொடுத்துருக்கேன், ஸோ என்ன தான் ஆனாலும் சரி மாயா தான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட், அவளை விட்டுட்டு இந்த பக்கம் வரலாம்லாம் நினச்சி கூட பார்த்துறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னும் டொன்னுக்கு சப்போர்ட் பண்ண வரையில் ஹீரோ டக்குன்னு இங்கே பாரு உங்கள் அப்பாவுக்கு என்ன காப்பி பிடிக்காதுன்னு சொல்லுவேன், இப்போ இவனை மருமகனாக்கிக்கணும்னு பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி கேட்கும்போது எதுவும் வளரிட்டு இருக்காத, அவர் வந்து டொன் மேலே ஏதோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்க பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட கொஞ்சம் அட்டாச் ஆகிட்டு இருக்காரு, மற்றபடி எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறா. அப்போ கரெக்டாக டொன்னுக்குன்னு ஸ்பெஷலாக ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஹீரோனோட அப்பா கொடுத்துட்டு நல்லா சாப்பிடுன்னு வேணா வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயினும் ஹீரோக்கு எங்கப்பா பிளேட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவன் தான் எப்பயோ கிளம்பிட்டானே, நான் எதுக்கு அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆளே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஹீரோவுமே இல்லை எனக்கு ஒன்றும் பசிக்கலாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், இவன் மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை பார்த்து இவனும் பதில் சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோவும் ஹீரோயினோட அப்பா கிட்ட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நான் கொடுக்கல, எங்கள் அப்பா தான் கொடுத்தாரு, ஆனால் அவர் உங்களுக்கு பாவப்பட்டோ இல்லை ஃப்ரீயாக கொடுக்கணும்னு கொடுக்கல, ஆக்சுவலாக வந்து அதுக்கு ஹீரோயினுடைய ஜாப் தான் காரணம்னு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். எதுவாக இருந்தாலும் சரி உன் காசு உங்கள் அப்பா காசு எதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு, கொஞ்சம் நல்லா திருப்பி கொடுத்துருவேன்ட்டு. அப்போ டொன்னுமே வந்துட்டு இவங்களுக்கு சண்டை வந்துடும்னு பயந்துக்கிட்டு இல்லை எங்கள் அப்பா வந்துட்டு இப்போ காசு கொடுத்ததே ஹீரோயினுடைய சம்பளத்துலேருந்து தான், ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து என் தம்பியை கடைசி எக்ஸாமில் பாஸ் பண்ண வச்சுட்டா அப்படின்னா அவளுக்கு சம்பளத்துக்கு மேலே ஒரு போனஸ் கொடுக்கறதா தான் இருந்தார், இப்போ அந்த போனஸ் பணத்தை தான் கொடுத்துருக்காரு, அது உங்கள் பொண்ணுக்கு சேர வேண்டிய காசு தான், ஸோ நீங்கள் வந்து அதை திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவன் சொன்ன உடனே இவர் மறுவார்த்தை பேசாமல் அப்படியா என் பொண்ணுடைய காசு அது சரி அப்படின்னா நான் திருப்பி கொடுக்க மாட்டேன், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. ஸோ டொன் சொன்ன உடனே இவர் ஏற்றுக்கிட்டாருன்னு ஹீரோக்கு அந்த இடத்துல பயங்கரமாக வந்து ஜலஸ் ஆகிட்டு இருக்கு. ரேசர் உட்காந்துருக்கான அவனுடைய ஷாப்பில் கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்கும் போது அவன் தூங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவனுடைய ஃப்ரெண்டு கல்லாப்பட்டியில் கை வச்சிடுறான். ஸோ இதை வந்து அவன் தூக்கத்துலேருந்து எழுந்துட்டு கையை பிடிச்சிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு உடனே எனக்கு கொஞ்சம் பணம் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஸோ எவ்வளோ வேணும் என்ன வேணும்னு சொல்லிட்டு இவனை கேட்டுட்டு எதுக்கு என்னெல்லாம் கேட்குறான். அப்போ அந்த ஃப்ரெண்டுமே இல்லை நான் வந்து ஒரு சேலஞ்சில் தோற்று போயிட்டேன் அதுக்காக பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டு சொல்கிறான். இதை கேட்டோடனே அந்த ரேசரும் என்கிட்ட பணமெல்லாம் இல்லை இப்போதைக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு அந்த ஃப்ரெண்டு ரொம்ப டிசப்பாயின்ட்டு சரி தர முடியாதுல்ல இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். பார்த்தா ட்ரக் டீல் பண்ணுவாங்க இல்லையா, அதில் இருக்க ஒரு கேங் மெம்பர் கிட்ட தான் வரான். இந்த மாதிரி முன்னாடி உங்களுக்கு 2-3 தடவை ட்ரக் எல்லாம் டீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்லண்ணா, இப்போ எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. உடனே இந்த மாதிரி புதுசாலாம் நாங்கள் யாரையும் இனிமேல் ரெக்ரூட் பண்ணுறதா இல்லை, அதுக்கு எங்கள் பாஸை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்
சொல்கிறான். இவ்வளோ சின்ன வேலைக்கு இவ்வளோ சின்ன அமௌண்ட்டுக்கெலாம் பாஸை பார்க்கணுமா, ஏன் என்னன்னு சொல்லிட்டு இவன் கொஷின் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து இவன் ஆக்சுவலாக வந்து இந்த ரேசருடைய ஃப்ரெண்டு பேர் பாய், ஓகேவா. இப்போ அந்த பாய் வந்து கேட்ட உடனே அதுக்கு அந்த கேங் மெம்பரும் இதுதான் எங்களுக்கு வந்திருக்க ஆர்டரு, நீ வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பாஸ்ன்னு இருக்கக்கூடியது பார்த்தா கென்னு தான். இப்போ ஹீரோவுடைய அப்பாவும் டுன்னும் தேடிட்டு இருக்காங்கல்ல, அதே நபர் தான். ஸோ இப்போ இவன் வந்து அந்த பாய் கிட்ட கேட்கும் போது அந்த பாய் வந்து இந்த மாதிரி நான் கொஞ்சம் சேலஞ்சில் வந்து தோற்று போயிட்டேன், அதுக்காக பணம் வேணும், இல்லைனா என்னை போட்டு அடிப்பாங்க செய்வாங்கலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த கென்னும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கையில் என்னுடைய பாஸ் வந்து எனக்கு தரமாட்டேன்ட்டான், என் ஃப்ரெண்டு தான் எனக்கு பாஸ், அவன் வந்து தரமாட்டேன்ட்டான், அதுக்கு தான் இங்கே வந்தேன்ன உடனே இப்படிப்பட்ட பாஸுக்கெல்லாம் நம்ம கையால் இருக்கணும், சின்சியராக இருக்கணும்னு அவசியமே கிடையாது, அவங்களெல்லாம் போட்டு தள்ளிடணும். எனக்குமே இப்படி தான் ஒருத்தர் இருந்தான் சேட்டுன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ அவன் உயிரோட கூட இருந்திருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கென் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ இந்த கென்னை வச்சு தான் சேட்டை பிடிக்கணும்னு தான் ஹீரோடைய அப்பா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. பட் இவங்க 2 பேரும் இப்போ ஒன்றா இல்லை போல். அந்த மாதிரி தான் இந்த கென் வந்து பேசிகிட்டு இருக்கான். அந்த சேட் மேலே இவனுக்கு பயங்கர வெறுப்பு இருக்கிற மாதிரி பேசுகிறான். ஸோ இப்போ வந்து இந்த பாயை கூப்பிட்டுக்கிட்டு உனக்கு வந்து முன்னாடி ஒரு வேலை சொல்ல போகிறேன், அந்த வேலையை நீ கரெக்டாக முடிக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே ரோட்டில் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு இருக்கான்ல, அவன் போலீஸோடைய ஸ்பை. அவன் நான் எப்போல்லாம் ட்ரக் டீல் பண்ண போகிறேங்கிறத போலீஸ்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். ஸோ கடைசி 1 மாதத்தில் எனக்கு வேலையே ஆகலை, நிறைய எனக்கு லாஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ இப்போ நான் அவன்கிட்ட கன்னை தரேன், அவனை போய் போட்டு தள்ளிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். எனது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் வந்து கொஞ்சம் நடுங்குறான். ஆமாம் கொலை தான், ஏன் இந்த சின்ன வேலையை கூட அவனால் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த கென் கேட்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே பயந்துக்கிட்டே கன்னை வாங்கிட்டு போயிட்டு கண்ணை மூடிக்கிட்டே அந்த ஆளை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுறான். பட் கன்னில் புல்லட் இல்லை. ஸோ இவன் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த கென்னும் அவனோட ஆள்களும் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இது வெறும் டெஸ்ட் மட்டும்தான், டெஸ்ட்டில் நீ பாஸ் பண்ணிட்ட, இன்றைக்கி யாரையும் கொல்ல வேண்டாம், உனக்கு கொல்றதுக்கு தைரியம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் இதை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறை யாரையாவது கொல்ல சொல்கிறேன், அப்போ கண்டிப்பாக கொன்னுடு அப்படின்ட்டு நீ கேட்ட பணத்தை இவன் கொடுப்பான், வாங்கிட்டு போயிடுன்னு சொல்லி அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினும் ஹீரோக்கு இப்போ டியூட்டரிங் செஷனுக்காக வீட்டுக்கு வந்துடுறா, அவங்க அப்பா டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி வந்து ஹீரோவும் கேட்குறான், டுன்னை வந்து உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு முன்னாடி டுன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. இன்னும் பிடிக்குமா அப்படின்னு ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு கேட்க, முன்னாடி பிடிக்கும், இப்போ வந்து ஒரு பிரதர் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறா. முன்னாடி ஏன் உனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க, டுன்னை மாதிரி ஒரு கைண்டான வார்ம் ஹார்ட்டட் பர்சனை யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னோடனே ஹீரோவும் ஆமாம் அவன் கொஞ்சம் அப்படி தான் இருப்பான், எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும் தான். அது சரி பொண்ணுங்களுக்கு பிடிக்கும், எனக்கு காரணம் புரியுது, ஆனால் உங்கள் அப்பாக்கு ஏன் அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எதுக்கு இப்போ துருவி நோண்டிகிட்டே இருக்க அப்படின்னோடனே இல்லை எனக்கு ஆன்சர் தெரிஞ்சாகணும், உங்கள் அப்பாவுக்கு எதுக்கு டுன்னை பிடிச்சிருக்கு என்னையே பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறான். எங்கள் அப்பாவுக்கு ஒன்றை பிடிக்கணும்னு இப்போ என்ன அவசியம் இருக்குது, நீ எதுக்காக அதையே குறைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது நான் கேட்குறதுக்கு பதில் சொல்ல திரும்ப நீ பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிறான். ஹீரோயினும் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ஹீரோவுமே சரி இப்போ உனக்கு டுன்னை பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். பிடிக்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா, பிரதர் மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமும் ஹீரோவுக்கு வந்து தாங்க முடியல. உடனே அவனும் ஹீரோயின் கிட்ட எனக்கு முதல்ல நீ ப்ராமிஸ் பண்ணு, நீ இனிமேல் ஃப்யூச்சரில் கூட டுன்னை வந்து பிடிக்க மாட்டேன் விரும்ப மாட்டேன்னு சொல்லி அப்படின்னோடனே ஹீரோயினும் அவனுக்கு பிங்கி ப்ராமிஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறமா அவளுமே அவன்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்குறா, இந்த மாதிரி நீ இனிமேல் வந்து தப்பு எதுவும் பண்ண மாட்டேன், ரேஸ் பண்ண மாட்டேன், யாருக்கிட்டையும் பெட்டிங்கு சேலஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டேன், வம்பு பண்ண மாட்டேன், படிப்புலையும் ஃப்யூச்சர்லேயும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லி அப்படின்ன உடனே அவனுமே சரின்னு இவளுக்கு ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணி கொடுத்துட்றான். ஸோ இவங்க 2 பேரும் அப்படி பிங்கி ப்ராமிஸ் பண்ணிட்டு ஒருத்தர் பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ டக்குன்னு க்ளோஸில் வந்து நோஸ் கிஸ் அவளுக்கு பண்ணுறான். லைக் வந்து அந்த எஸ்கிமோ கிஸ் மாதிரி மூக்கு வந்து வரசிட்டு இருக்கான். ஹீரோயினும் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே அப்படியே வந்து நொடுங்கி போயிடுறா வெக்கத்தில். ஆனாலும் ஹீரோ வந்துட்டு வைக்கப்படுறதெல்லாமும் க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலேஜ் ஹீரோ போகையில் அங்கே மாயாவை மீட் பண்ணுறான். ஸோ அவங்க எல்லாரும் மாயாவை பற்றின காசிப் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ சத்தம் போட்டு விரட்டி விட்டுடுறான். பிறகு மாயாவை பார்த்துட்டு இந்த மாதிரி உன்னோட பற்றின விஷயம்லாம் நான் இப்போ ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன், ஆக்சுவலாக ஹீரோயினோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் தான் சுற்றிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ மாயாவுமே நீயும் எல்லாரும் மாதிரியும் தான் என்ன நினைக்கிறியான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி தெரியாதா, நீ என்ன டெசிஷன் எடுப்ப, டுன்னு என்ன டெசிஷன் எடுப்பான்னு எனக்கு தெரியும், ஸோ கண்டிப்பாக உன் ஏஜென்சியில் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டிருக்க மாட்டேன், உனக்கு இன்னும் 3 வருஷம் வந்து டைம் இருக்கு இல்லையா அந்த ஏஜென்சியில், நீ ஒன்றும் கவலைப்படாத, அக்ரிமெண்ட்டில் ஏதாவது வந்து ஒரு இடுக்கல நம்ம வந்து வெளியில் வர மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும், ஸோ அதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி ஏஜென்சிலேருந்து உன்னை வெளியில் மீட் எடுத்துருவோம், நீ எதுவும் கவலைப்படாத, உனக்கு எந்த ஹெல்ப் வேணுனாலும் கேளு, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் இருக்கேன், நீ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவளை கொஞ்சம் கன்சோல் பண்ணுற மாதிரி பேச மாயாக்கோ அப்போ தான் முகத்தில் கொஞ்சம் தெளிவே வருது. அவனோட காலேஜ் ஹாஸ்டலில் தான் இப்போ அந்த ரேசர் வந்து நின்றுட்டுருக்கான். அங்கே அவனுடைய ஃப்ரெண்டு அந்த பாய் பார்க்க
பார்க்குறதுக்காக வரான். ஸோ இப்போ பாய் பார்த்துட்டு இங்கே மாயாக்காக வெயிட் பண்ணுறியான்னு உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேசர் வந்து சடார்னு அவனு பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து இவன்கிட்ட கொடுக்குறான். இங்கே பாரு, நீ காசு வேணும்னு கேட்டல, எங்கள் அம்மா இன்னைக்கு இவ்வளோ தான் கொடுத்தாங்க, அதனால் இதை நீ வச்சுக்கோ, நான் உனக்கு அடுத்த வாரம் எனக்கு பாக்கெட் மணி வந்தோடனே மிச்ச காசை தரேன். அப்படி இல்லை உனக்கு அர்ஜென்ட்டாக வேணும்னா நான் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு பெட்ரோல் பேங்க்கில் வேலை வந்து போட்டு தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோ கொஞ்சம் சென்டிமெண்டலாக ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்ல, நான் உனக்கு அண்ணன் தானடா, நான் கொடுத்தா நீ வாங்க மாட்டியா, அதான் கஷ்டத்தில் இருக்கேன்னு தெரியுதுல்ல, இந்த பணத்தை வாங்கிக்கோ, சும்மா சீனெல்லாம் போடாத, பணம் வேணும்ட்டு ஏதாவது கேம்லிங் பண்ணுறேன் பெட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பான விஷயத்துலலாம் வந்துட்டு உள்ளே நுழைஞ்சிடாத, நீ அப்படி எதுவுலையும் வந்துட்டு உள்ளே போகாமல் இருந்தாலும் எனக்கு போதும், நான் உனக்கு மிச்ச காசை வந்து நெக்ஸ்ட் வீக் கொடுக்குறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்கன்னா அப்பா கிட்ட வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப கேட்டுட்டு இருக்கவும் இவன் வந்து எனக்கு ஆல்ரெடி வேலை கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, சரி இந்த காசை வச்சுக்கோ, மிச்ச காசை அங்கே சம்பாதிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிடுறான். ஸோ மாயாவுக்கு வெயிட் பண்ணுறியான்னு உடனே ஆமாம் அப்படின்னு அந்த ரேசர் சொல்கிறான். இங்கே ஹீரோவும் மாயாவும் வந்து காலேஜ் முடிச்சு வெளியில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து மாயாவும் ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னு பயங்கரமாக அவனை டீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கா. ஸோ இவனு டொன்னை வச்சு அவளை டீஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படி அவங்க விளையாண்டுக்கிட்டே ரோட்டில் வர்றதை பார்த்துட்டு அந்த பைக்கருக்கும் அந்த பாய்க்கும் பிடிக்கல. ஸோ அந்த ரேசர் என்ன பண்ணுறான், நான் போயிட்டு ஹீரோவை தட்டி விட போகிறேன்டா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கான். ஆனால் அவன் வந்து குறி தவறி இப்போ ஹீரோ மேலே அடிக்க வராமல் மாயா மேலே அடிக்கிற மாதிரி போயிடுறான். ஸோ கரெக்டாக ஹீரோ பார்த்துட்டு மாயாவை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுறான். இவனுங்களும் மாயாவுக்கு வந்து அடிபட்டுருமோன்னு பயந்துக்கிட்டு ஓடி வர, அதுக்கப்புறம் ஹீரோவும் இந்த ரேசர் தான் இது பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிச்சி அவனை அடிக்கிறதுக்காக கை வாங்குறான். அப்போ அந்த ரேசருடைய ஃப்ரெண்டும் இவன் அடிக்க சொல்லி, இவன் அடித்தா நல்லது, அவனை வந்து இங்கேருந்து துரத்தி விட்டுருவாங்க, அவன் கிராஜுவேட் ஆக முடியாது அப்படின்னு சொல்ல, அடிடா என்ன அடிடா, அடிச்சுட்டு எக்ஸ்பெல் ஆகுடா அப்படின்னு சொல்லி அவனும் வம்பு பண்ணிகிட்டே இருக்கும்போது மாயா அங்கேருந்து தடுத்துட்ருக்கா. பண்ணாத, இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்ட, அவனை எதுவும் அடிச்சிடாத, கண்டிப்பாக அவனை எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இவங்களுடைய சண்டை அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும் போது அப்போ அந்த பாய் வந்து சொல்கிறான், பேசாமல் இப்படி சண்டை போடுறதுக்கு பதிலாக நீ இந்த ரேசர் இருக்கான்ல அவன் கூட ரேசிங் வந்து வச்சுக்கோ, ரேஸில் நீ வின் பண்ணிட்ட அப்படின்னா எங்கள் அண்ணா வந்து அக்கா பக்கத்தில், அதாவது மாயா பக்கத்தில் வந்து வரவே மாட்டான், மாயாவை வந்து இனிமேல் விட்டு விலகி போயிடுவான். ஆனால் நீ தோத்துட்ட அப்படின்னா இவன் மாயாவை கூட என்ன வேணாலும் பண்ணுவான், நீ வந்துட்டு அதை தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோக்கு டக்குன்னு வந்துட்டு ஹீரோயின் வந்து வாங்கின ப்ராமிஸ் தான் ஞாபகம் வருது. ஸோ இதை நினச்சி பார்க்குறான். இருந்தாலும் மாயாவோட சேஃப்டிக்காக இதை பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணிவிட்டு நான் ரேஸ்க்கு ஒத்துக்கிறேன், இப்போவே நம்ம வந்து ரேசிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த மாதிரியே அவங்க எல்லாரும் அந்த ரேஸ் ட்ராக் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ ஹீரோவும் அந்த ரேசரும் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்களா. அப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்டு காலேஜில் இருக்க நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கூட்டம் கூடிடுறாங்க. ஸோ அங்கே மாயா ரொம்ப பதட்டமாக இருக்கா. அப்போ அவளும் ஹீரோயினுக்கு விஷயம் சொல்லிடுறாளா. ஹீரோயின் இப்போ அங்கே வந்து ஹீரோ கிட்ட சத்தம் போட்டுட்ருக்கா, நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, இந்த மாதிரி பெட்டிங் கேம்பிளிங் எல்லாம் இருக்கக்கூடாது, ரேசிங்கில் ஆல்ரெடி கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு வாக்கு வேறு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுமே இல்லை, நான் மாயாக்காக இதை பண்ணி தான் ஆகணும், அந்த ரேசர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான், நான் இதில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா மாயா பக்கமே வரமாட்டேன், மாயாவை டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த சமயத்தில் மாயாவை காப்பாற்றுறது தான் முக்கியம், அதுக்காக நான் இதை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறத கேட்காம வந்துடுறான். ஸோ இவ வந்து என்னன்னு தெரியலை, ஒரு முட்டாளாக இருப்பா போல், ரேஸ் நடந்துட்டு இருக்கும் போது நடுவில் உள்ளே பூந்து ட்ராக்கில் வந்து நின்றுட்டுருக்கா, வண்டியை நிறுத்துன்னு கத்திக்கிட்டு. இங்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் பயங்கர வேகமாக வந்துட்டு இருக்கிறதுனால அவங்களால அங்கே ஈடு கொடுக்க முடியல, ஸ்பீடை வந்து டக்குன்னு குறைக்க முடியாமல் வந்துடுறாங்க. ஆனாலும் ஹீரோயின் மேலே இடிக்கிற மாதிரி தான் ஓரமாக போயிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் பயத்திலே கீழே விழுந்துடுறாளா. ஸோ அவள் வந்து அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறத பார்த்துட்டு அங்கே ஹீரோ பாதியில் வந்து ரேஸ்லேருந்து கலந்துக்காமல் கீழே இறங்கி வந்துடுறான். ஸோ இப்போ அந்த ரேசர் மட்டும் வந்து கோர்ஸை முடித்த மாதிரி ஆகிடுது. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இங்கே ஹீரோவும் மாயாவும் இவனுக்காக வந்து கவலைப்பட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஜெங்கு வேற ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது கால் பண்ணுங்கன்னு சொல்லி பதட்டத்தில் கத்திட்டு இருக்கான். பார்த்தா அங்கே போலீஸ்க்கு டுன்னுக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு போல். ஸோ இப்போ டுன் கரெக்டாக வந்து அந்த ரேசரை அரெஸ்ட் பண்ணுறான். என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க, நான் இல்லீகலாலாம் ரேஸ் பண்ணலை, பாருங்கள் ரேஸ் ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கேன்னு சொல்லவும் அதுக்கு டுன்னும் பெட்டிங் கேம்பிளிங் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தெரியாதா, இதில் நீங்கள் கேம்பிள் தான் பண்ணியிருக்கீங்க ஒரு விஷயத்தை வச்சு, அதனால் நான் அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும், இது இல்லீகல் தான் அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுடுறான். ஸோ இந்த பக்கமாக ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு டுன்னுமே கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டு என்ன ஆச்சுலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அங்கே போயிட்டு ஹீரோவுமே இப்போ இவளை காப்பாற்றுறது தான் முக்கியம், என்ன நீ அப்புறமா அரெஸ்ட் பண்ணிக்கோ
அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிடுறான். பதட்டத்தோடவே ஹீரோ இருந்துட்டுருக்கான். அப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துடுறாங்களா, ஹீரோயினை செக் பண்ணணும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவனுக்கு அங்கே உயிரே போன மாதிரி இருக்குது, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி ரொம்பவே பயந்து போயிட்டுருக்கான். டொன்னும் மாயா வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இந்த பக்கமாக நானி மூலமாக ஹீரோவுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சிடுது. ஸோ இப்போ அவருமே எதுக்காக இவனுக்கு மட்டும் இப்படி தான் மாற்றி மாற்றி பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பானோ அப்படின்னு சொல்லும் போது, இந்த முறை அவன் மேலே தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை காப்பாற்ற போய் தான் இவன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போ அவன் ரொம்ப பதறி போயிருப்பான். அவன் ஹீரோயினை விரும்புகிறான்னு எனக்கு தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ அவனால் அவள் ஹர்ட் ஆகிட்டாங்கிறத அவனால் தாங்கிக்க முடியாமல் இருக்கும். நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகிறீங்க, அங்கே போயிட்டு ஹீரோவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு தகவல் சொல்லிடுறான். ஸோ அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. டொன் கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும் போது அவனுமே இல்லை டாக்டர் இன்னும் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எதுவும் சொல்லலைன்னு சொல்கிறான். அவங்க அப்பா கொஞ்சம் கவலையாக இருந்துட்டு இருக்கும் போது ஹீரோ அங்கே வந்துடுறான். இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், எல்லாம் என்னால் தான் நடந்துச்சு, நான் ரேஸில் கலந்துக்கிட்டதுனால தான் இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாரி கேட்டோடனே, உன்னால தான் இதெல்லாம் நடந்திருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எப்போ என் பொண்ணு உனக்காகன்னு சொல்லி டியூட்டரிங் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாலும் அப்போலேருந்து என் பொண்ணுக்கு எப்போ பாரு பிரச்சனை தான், இப்போ மட்டும் என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒன்றை உயிரோடவே விடமாட்டேன்னு சொல்லி ஹீரோவை சட்டையை பிடிச்சி எடுத்து அவனை அடிக்கிறதுக்கு கை ஓங்கி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. ஹீரோவுமே கொஞ்சம் கூட அசராமல் தப்பு என் மேலே தான், நான் ஒத்துக்கிறேன், நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், அவளை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது, என் பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு நீ யாரா, என் பொண்ணை பார்த்துக்க எனக்கு தெரியும், இனிமே அவள் கண்ணுக்கு முன்னாடி வராத, அவகிட்ட நீ க்ளோஸர் ஆகக்கூடாது, அவளை நீ பார்க்கவே கூடாது, அதோட என் கண்ணு முன்னாடி நீ வந்தனா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ தான் ஹீரோவுடைய அப்பா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு, ஹீரோயினை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை கரெக்டாக கிராஸ் பண்ணும்போது அந்த பக்கமாக ஒரு விளம்பர போர்டு எடுத்துகிட்டு போகிறாங்களா, அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்படி கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறமா ஹீரோவுடைய அப்பாவுமே யாரோ பார்த்த முகம் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயினோட அப்பா அங்கே சட்டை செய்யாமல் போயிட்டே இருந்துடுறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ பார்த்துக்காம மிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ அங்கே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கானா, அவங்க அப்பா கரெக்டாக அங்கே வந்துடுறாரு. ஸோ அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவனுமே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவரும் நான் ஹீரோயினை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஹீரோவுமே என்னால் தான் இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பாவும் அவனுக்கு கன்சோல் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹீரோ வந்து இல்லை, ஹீரோயினோட அப்பா என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க, இப்போ நீங்கள் அவளை பார்க்க போகிறது சரியாக இருக்காது, ஏன்னா என் மேலே இருக்க கோவத்தை அவர் உங்கள் மேலே காட்டினாலும் காட்டலாம், நீங்கள் வந்து வேற யார்கிட்டையும் ஹர்ட் ஆகிறது வந்து சரியாக எனக்கு படலை, அதனால் அவளை பார்க்காதீங்க கிளம்புங்கன்னு சொல்கிறான். அப்போ அவருமே நீ என்னோட பையன், உனக்காக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தானே ஆகணும்னு சொல்கிறாரு. அதுக்கு அவனும் இல்லை, நான் வந்து எனக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்ல, என் பையன் வளர்ந்துட்டான் போல், அவன் பண்ண தப்புக்கு அவனே வந்து எடுத்துக்கணும், ஓடி போகக்கூடாது, தப்பிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் போல், இருந்தாலும் ஒரு அப்பாவா என்னோட கடமையை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு தான் போவேன்னு அவர் வம்புக்குன்னு நிற்கிறாரு. ஸோ ஹீரோயுமே இதுக்கு மேலே பேச முடியாதுன்னு சொல்லி அப்படியே விட்டுடுறான். இங்கே மாயாவும் டுன்னும் ஹீரோயினோடைய அப்பா வந்த உடனே டாக்டர் என்ன சொன்னார் எதுன்னு கேட்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ஒரு ஷாக்கில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, சின்ன சின்ன காயம் தானே சொல்லியிருக்காங்கன்னு உடனே அப்போ ஹீரோயின் கரெக்டாக கண்விழிச்சிடுறான். மாயாவும் என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல, எதையும் மறக்கலைல்ல, மோட்டர் சைக்கிளில் உனக்கு சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ டுன்னுமே அது மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான், இனிமேல் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட நீங்கள் வேணா வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அது வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது அவர் கொஞ்சம் வந்து யோசிக்கிறாரு. அப்போ மாயாவுமே நான் தான் ஒரு பொண்ணை அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே கம்பெனி கொடுக்குறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு போயிட்டு மாற்றிக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே நீங்கள் வர வரைக்கும் பார்த்துக்குறோன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு அதை நம்பி ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயின் கிட்ட பேசவும் அவளுமே போயிட்டு வர சொல்லிடுறான். சரின்னு அவர் கிளம்பிடுறாரு. அந்த சமயத்தில் தான் ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட உங்களுக்கு இந்த டாக்டராக இருக்கக்கூடியவங்களெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறான். ஸோ இப்போ ஹீரோனோட அப்பா போன சமயம் கரெக்டாக அதே ரூமில் இன்னொரு பெட் இருக்க போல் ஹீரோ வந்து அந்த இடத்துல முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஒரு பேஷண்ட் மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ளே வந்துடுறான். ஹீரோயினுக்கு பக்கத்து பெட்டில் தான் இப்போ ஸ்டே பண்ணுறான். ஸோ இப்போ அவனும் டொன்னும் மாயாவும் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த பக்கத்துலேருந்து கேட்டுட்ருக்கான். அப்போ வந்து டொன்னுமே ஹீரோ மேலே ஏதாவது வருத்தம் இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுட்ருக்கும் போது கரெக்டாக ஹீரோவோட அப்பா அங்கே வந்துடுறாரு. ஸோ இப்போ அவர் தான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்துக்க போகிறேன்னு சொல்லும் போது ஹீரோயின் அதை ஏற்றுக்க மறுக்கிறான். இல்லை, திரும்ப திரும்ப உங்களுக்கு செலவு வைக்க நான் விரும்பலை, நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு உடனே அவரும் இல்லை, இது என் பையனால் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான், அது மட்டும் இல்லாமல் அவனை சரியான வழியில் கொண்டு வரணும்னு சொல்லி தானே நீ போன, அதனால் உன் மேலே தப்பு கிடையாது, இது வந்து நான் பொறுப்பெடுத்து தான் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸோட உனக்கு ஏற்பட்ட சேதாரத்துக்கு நான் டேமேஜுக்கும் காஸ்ட்டுக்கு
பே பண்ணிடுறேன், உங்கள் அப்பா வந்துட்டு என்கிட்ட பேசட்டும், நாங்கள் 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வரோம், ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட்டும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்லாம் சொல்ல ஹீரோயின் ஏற்றுக்க மறுக்கிறாயி. அப்போ வந்துட்டு ஒன்றுமே சொல்கிறான், இல்லை நீ இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா இங்கே ஹீரோவால் தான் உனக்கு இந்த மாதிரி அடிபட்டு கிடக்கிற இல்லையா, ஸோ இதில் வந்து நீ கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ண வேண்டாம், இது தப்பு கிடையாது, இது ஒரு முறையாக எல்லோரும் பண்ணுறது தான் அப்படின்னோடனே ஹீரோயினும் லைட்டாக தலையசைக்கிறா. அதுக்கப்புறமா ஹீரோடைய அப்பாவும் ஹீரோயினை கொஞ்சம் பாராட்டி பேசுகிறாரு. இந்த மாதிரி நீ வந்ததுக்கப்புறம் என் பையன் வந்து நிறைய மாறிட்டான், நல்ல வகையில் மாறிட்டான், ஸோ இப்போ வந்து அவனே அவன் பண்ண தப்புக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நிலமையில வந்து நிற்கிறான், நீ ஒரு டியூட்டராக மட்டும் இல்லாமல் அதுக்கும் மேலே இருந்து என் பையனை நல்ல வழியில் கொண்டு போயிருக்க, அதுக்காக நான் அவனுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப பாராட்டி பேசுகிறாரு. அப்போ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போனோடனே ஹீரோ மேலே நீ கோவப்படாத, தப்பெல்லாம் என் மேலே தான் அப்படின்னு சொல்லி மாயா சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒன்றுமே இல்லை, மாயாவை ப்ரொடெக்ட் பண்ணாமல் போனது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் அவங்க 2 பேர் சொல்கிறதையும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. பாருங்கள், உங்கள் மேலெலாம் தப்பு கிடையாது, இது முழுக்க முழுக்க ஹீரோவோட தப்பு தான், அவன் தான் எனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றலை, ஸோ எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிச்சு பார்க்காம அவன் தான் தேவையில்லாமல் இப்போ முடிவெடுத்து இப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கான், உங்கள் யார் மேலேயுமே தப்பு இல்லை, உங்களை யாரையும் நான் பழி சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ரேஸை சொன்னாலுமே அவனை வந்து கம்பல் பண்ணி ரேஸ் பண்ணலாம் சொல்லலை, இதில் முழுக்க முழுக்க பொறுப்பெடுத்துக்கிட்டது அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே கடுப்பாக இருக்கிறதாக சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ பக்கத்து பெட்லேருந்து கேட்டுட்டு இருக்கான்ல, அதனால கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு இருக்கான், எப்படி அவகிட்ட பேசி சரி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ மாயாவும் அதுக்கப்புறம் டொன்னும் வெளியில் வராங்க. அந்த சமயத்தில் இவங்க அவங்களுடைய பிரச்சனையை பற்றி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அப்போ அதே இன்சிடெண்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே டொன்னுமே நாம் 2 பேரும் எதுக்கு இப்போ சண்டை போட்டோங்கிறதையே மறந்துட்டு பேசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு லைட்டாக ஸ்மைல் பண்ண, மாயாவும் நான் எதையுமே மறக்கலை, நீ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எனக்கு நினைவில் இருக்குது, நீ சொன்ன ஒரு வார்த்தைகளுமே எனக்கு மனசில் இருக்குது, நாம் வந்து இன்னும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருந்துகிட்ருக்கோம், ஒரு பிரேக்கில் தான் இருந்துகிட்ருக்கோம், மற்றபடி எதுவுமே நம்மளுக்குள்ளே கிளியர் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாகவே அவன்கிட்ட சொல்லிடுறான். சார் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க இல்லையா, எப்பவும் போல் அவனுடைய பேரண்ட்ஸ் அவனை அங்கே வந்து பெயில் எடுத்துடுறாங்க. அவங்க அம்மா அவனை பார்த்தோன்னே ஓடி போய் கொஞ்சிக்கிட்டலாம் இருந்துகிட்ருக்காங்க. அவங்க அப்பா அவனை பயங்கரமாக திட்டிடுறாரு. இந்த முறை அவங்க வெளியில் வந்த உடனே அவர் பயங்கரமாக அவனை வார்ன் பண்ணிடுறாரு. ஸோ தேவையில்லாமல் நீ நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்துகிட்ருக்க, பிஸ்னஸ்லேயும் ஒழுங்காக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிற, இப்படியே போச்சுன்னா உடனே என் பையன் இல்லைன்னே நான் தலைமுழுகிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போ, அப்போ தான் உனக்கு புத்தி வரும்லாம் சொல்லிட அவன் அவர் காலில் விழுந்து பயங்கரமாக கெஞ்சுறான். இந்த ஒரு முறை எனக்கு சான்ஸ் கொடுங்க, இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ மாயா பின்னாடி சுற்றுறது தானே அவர் திட்டம் போது அவனுமே வந்துட்டு இல்லை நான் என்னதான் இருந்தாலும் சரி அவளெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வம்பு பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஹீரோயினோட தம்பி விஷயம் கேள்விப்பட்டுட்டு அவளை பார்க்குறதுக்காக ஸ்கூல்லேருந்து வரானா. ஸோ அப்போ பார்த்தாக்கா அவனுமே அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். மாயாவை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே ஷை ஆகிடுது. ஸோ மாயா கிட்ட வந்து ஒரு வழியாக அவளை தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு அவளோட ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்ண போகையில் மாயாவுக்கு வந்து பயங்கர காமெடியாக இருந்துகிட்ருக்கு, இத்தனோண்டு பையன் இப்படிலாம் பேசுகிறானேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோயினோட அப்பா மண்டையிலே பக்குன்னு ஒன்று வச்சுட்டு வார்த்தையை அளந்து பேசலாம் சொல்லிட்டு இருக்கும் போது நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே வம்பு பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இவங்க இப்படி வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோயினும் மாயாவும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து மாயா அங்கேருந்து கிளம்புறாளா, கொஞ்ச நேரம் வந்து வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பா போன உடனே பின்னாடியே ஹீரோயினோட தம்பியும் கிளம்ப அவங்க அப்பா அவனை இழுத்து பிடிச்சி நிறுத்துறாரு. அவனும் நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் இருப்பேன், இப்போ தான் அறிமுகமாயிட்டேன்ல அவளுக்கும் என்ன பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அவர் தரன்னு அவனை இழுத்து வீசிடுறாரு உள்ள. பார்த்தா அவன் ஹீரோவுடைய அந்த கர்டைனை வந்து புல் பண்ணிடுறான். ஸோ ஹீரோ தான் உள்ளே இருக்கான்னு பார்த்து இந்த பையன் ஷாக் ஆகிட்டு ஹீரோவோட பேரை சொல்ல நீ இப்போ எதுக்கு அவன் பேரை சொல்லி பேசிகிட்டு இருக்கேன்னு கோவமாக ஹீரோயினோட அப்பா கத்துறாரு. உடனே அங்கே ஹீரோவும் சிக்னல் கொடுக்க இவன் என்னென்னவோ சமாளிக்கிறான். ஹீரோயினை பார்க்கறதுக்கு அவன் வந்தானா இல்லையா அப்படின்லாம் சொல்லி பேச்சை கேட்டு அவனை பற்றி பேசாத இல்லைனா உனக்கும் சேர்த்து விழும் அப்படின்னு அவங்க அப்பா மிரட்டுறாரு. இந்த பக்கம் ஹீரோயினை டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயினோட தம்பியும் அந்த கர்டைன் கிட்டவே நின்றுக்கிட்டு ஹீரோ கிட்ட அப்படியே சைகையில் பேசிகிட்டே இருந்துட்டு இருக்கான். ஹீரோவும் உங்கள் அப்பாவை எப்படியாவது வெளியில் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சிக்னல் காட்டிகிட்டு இருக்க ஒரு வழியாக இவனும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட என்னென்னவோ பொய் சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறான். அவரும் என்னடா பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காரு. அப்போ அவனுமே விடாமல் அவர்கிட்ட என்னென்னவோ பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக அவரை வெளியில் தள்ளி விட்டுட்டு கதவு கிட்ட போயிட்டு இவன் காவலுக்கு நின்றுக்கிட்டு ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிடவும் ஹீரோ வந்து சாதாரண வெளியில் வந்துடுறான். அப்போ தான் ஹீரோயின் ஹீரோவை முதல்ல பார்க்குறா, இந்த பக்கத்து ரூமில் இருக்குன்னே தெரிஞ்சுக்கிறாளா. ஸோ இதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் சாரி நான் தான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லும் போது வலிக்குதான்னு கேட்குறான். அப்போ ஹீரோயினுமே இதெல்லாம் வலிக்கலை, ஆனால் போய் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு என்னை ஏமாற்றிட்டல அதுதான் எனக்கு ஹார்ட்டில் வலிக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா.
ஹீரோவுமே அவன் எதுக்காக இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், அதாவது மாயா வந்து இனிமேல் த்ரெட்டண்டாக ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை வந்து ரேஸில் கலந்துட்டான் அப்படின்னு எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்ருக்கான். ஹீரோயின் வந்து சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை, இந்த மாதிரி தான் நீ திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க போகிற அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோவுமே உனக்கே மேலே கோவமே குறையாதான்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். எப்படி நீ போய் ப்ராமிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கீப்பப் பண்ணலைன்னா நான் வந்து கோவப்பட மாட்டேனா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணால் அதை கீப்பப் பண்ணணும், நான் அப்படி தான் இருப்பேன், நானும் அடுத்தவங்கள்ட்ட அதான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கா. ஸோ அந்த சமயத்தில் அந்த பையனும் அவங்க அப்பா வரதை பார்த்துட்டு அப்பா வராருன்னு சிக்னல் கொடுக்க இங்கே ஹீரோவும் அவளோட பெட்டிலே ஒளிஞ்சிக்கெல்லாம் செஞ்சிட்ருக்கான். ஹீரோயினுக்கும் இவனுக்கும் ரொம்ப பதட்டமாகி போயிடுது. ஸோ கரெக்டாக ஹீரோயினோட அப்பா உள்ளே என்ட்ரி ஆகி வராரா, ஹீரோயின் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறதையும் ஃபுல்லாக தலை வரைக்கும் கவர் பண்ணிட்டு இருக்கிறதையும் அவர் பார்த்துட்டு இதுக்காக இப்போ நீ இப்படி படுத்துட்டு இருக்க, மொஹாலாம் வெளுத்து போயிருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயின் பதில் எதுவும் சொல்லாமல் இருக்க அவளுடைய பிளாங்கெட்டை பிடிச்சி எடுக்கிறாரா, பார்த்தா ஹீரோ அங்கே இல்லை. ஸோ அப்போ தான் ஹீரோனோட தம்பி என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டாக இருந்தால் எல்லாருக்கும் குளிர தானே செய்யும், அதனால தான் அவன் இப்படி இருக்கான், அவன் அடங்கிட்டு இருக்கான், நீங்கள் வேறு போர்வையை உருவுறீங்க அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் குளிர்தா நான் என்ன டாக்டரை கூப்பிட்டா அப்படின்லாம் சொல்லி அவர் அங்கே பிடிச்சிக்கிறாரு. கூடவே வந்து ஹீரோயின் கிட்ட க்ளோஸராக நிற்கையில் கட்டில் கடியில் இருக்கக்கூடிய ஹீரோவுடைய கையை பிடிச்சி மிதிச்சு வச்சிடுறாரு. ஹீரோ லைட்டாக அலற ஹீரோயின் வந்து அவ கத்துற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோ அங்கே வலி தாங்க முடியாமல் ஒரு கையால் வாயை மூடிக்கிட்டு அங்கே வந்து வலியில் திணறிட்டு இருக்கான். அவர் காலை எப்போ எடுப்பாருன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோனோட தம்பியும் திரும்ப அவருடைய அப்பாவை வந்து கன்வின்ஸ் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ இப்போ ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட எழுந்து பேசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ எனக்கு வந்து நீ நிஜமாவே கோவமாக இருக்க மாதிரியெல்லாம் தெரியலை அப்படின்னு சொல்லவும் அவள் கோவப்பட்டு கத்துறா. அப்போ இனிமேல் எனக்கு டியூட்டரிங் செஷனும் எடுக்க மாட்டியா, அவங்க அப்பா உடனே என்னையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு உடனே நான் உன்னை மாதிரி கிடையாது, கொடுத்த வாக்கு காப்பாற்றுவேன், உனக்கு பாஸ் ஆகிற வரைக்கும் டியூட்டரிங் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு அதை கேட்டு குஷி ஆகிடுது. பிறகு அவளும் இந்த மாதிரி வந்துட்டு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்ல இனிமேல் நான் வந்து அதெல்லாம் நம்புற மாதிரி கிடையாது, உன்கிட்ட வந்து வரக்கூடிய ப்ராமிசஸ் எல்லாம் சும்மா வந்து வெத்துவேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேபி மாயாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால மாயா ப்ராமிஸ் பண்ணாதான் நீ கீப்பப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே ஹீரோவுக்கு பயங்கர குஷியாகிடுது. ஓ நீ ஜலஸாக இருக்கியா, அப்போ நான் மாயாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த போட்டியில் கலந்துக்கிட்டேங்கிறது தான் இப்போ உனக்கு வருத்தமாக இருக்குது, அதனால தான் கோவப்படுறல அப்படின்னோடனே ஜலஸா, யாரா ஜலஸாக இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது இல்லை எனக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுச்சு, நான் மாயாக்காக ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேங்கிறதுக்கு தான் நீ இப்போ கோவமாயிட்ருக்கேன்னு சொல்லிட்டு, ஸோ என் மேலே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கியா, அப்போ எனக்கு இருக்க ஃபீலிங் உனக்கும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோயினும் ஆமாம்மா எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குதான், அது என்ன ஃபீலிங்னா ஒன்றை அடித்து கொல்லணுங்கிறது தான் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடிக்கவும் அவனும் எனக்கு இந்த பக்கம் ஹர்ட் ஆயிடுச்சு அந்த பக்கம் ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வலிக்கிற மாதிரியெல்லாம் நடிச்சுட்டு இருக்கான். அவனுமே இங்கே ஹீரோயின் கொஞ்சம் காமானதும் இனிமேல் நான் ஏதாவது ப்ராமிஸ் பண்ணால் கண்டிப்பாக கீப்பப் பண்ணுவேன், உனக்கு கொடுக்குற ப்ராமிஸை நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அவளுக்கு ஒரு எஸ்கிமோக்கிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினும் பயங்கர ஷை ஆகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட தம்பி உள்ளே வந்துடுறான். ஸோ இப்போ இங்கே ஹீரோவுடைய அப்பாவும் டுன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவரும் பாயும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரேசர்ஸோடைய பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்து பைக் ரேசிங்கில் இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய நிறைய பேர் ட்ரக்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறதாகவும் அந்த கென்னோட கேங்கில் மெம்பராக இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட விசாரிக்க சொல்கிறாரு. அவனுமே சரி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவரும் இந்த மாதிரி மாயா வந்து உன்னுடைய வேலையை வந்து புரிஞ்சுப்பா இல்லையா, நீ வேலையில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இனிமேல் அப்படின்னும் போது அவனும் மாயாக்கும் தனக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சண்டையை பற்றி சொல்ல வரான். ஆனால் அவங்க அப்பா தடுத்துடுறாரு. உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றியெல்லாம் நான் உள்ள நுழைய விரும்பலை, வேலை மட்டும் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனுமே சரின்னு ஒத்துக்கிறான். இன்னும் ஹீரோவும் இங்கே ஒன்றா இருந்துட்டு இருக்கும் போது அவன் தம்பி வந்துடுறான் இல்லையா. ஸோ இப்போ அவன் வந்து எப்போ பாரு என்னை காவல் காக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு அதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ டக்குன்னு பர்ஸ்லேருந்து பணம் எடுத்து கொடுத்துட்றான். இதை பார்த்துட்டு அவன் சந்தோஷமாயிட்டு சரி நான் போயிட்டு டோருக்கு வெளியிலேயே உட்காந்துக்கிறேன், காமிக் புக் ஒன்று இருக்கு என்கிட்ட, அதை படிச்சுட்ருக்கேன், யாராவது வந்தாங்கன்னா நான் தகவல் சொல்கிறேன், அதுக்கப்புறமா நீ ஓடி போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்லாம் சொல்லி ஹீரோ கிட்ட டீல் பேசிட்டு ஹீரோயின் சொல்ல கேட்காம அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கமாக ஹீரோயினை கொஞ்சம் சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டே இருந்துட்டுருக்கான். ஹீரோயினும் வீம்புக்குன்னு அவன்கிட்ட பேசிகிட்டே இருந்துட்டுருக்காளாம். பிறகு அவனும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன்கிட்ட இன்டெரக்டாக எனக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங் உனக்கும் இருக்குது தானே, அதனால தானே நீ கோவப்படுற அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது என்ன ஃபீலிங் என்ன விளையாடிட்டுருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் கேட்டுட்ருக்கான். ஸோ அப்போ ஹீரோவுமே வந்து இல்லை எனக்கு வந்துட்டு என்னவோ தோணுது, நான் எனக்கு இருக்கிற ஃபீலிங் உனக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது நாம 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினும் என்ன விளையாடிட்டுருக்க, நான் உன்னுடைய டியூட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு ஹீரோவுமே அதனால் என்ன இருக்குது, நீ என்ன இன்ஸ்பயர் பண்ணிகிட்ருக்க, எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் லைஃப் லாங் என் கூடவே இருந்தால் அது நல்லதில் தானே போய் முடியும், அதனால் நாம் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உனக்கு ஓகே தானேன்னு சொல்லி கேட்குறான். அவள் வந்து அப்படியே இழுத்துட்ருக்கா. ஆமான்னு சொல்கிறதுக்கு அது
அதுக்குள்ளே கரெக்டாக ஹீரோக்கு அங்கே ஹீரோயினோட தம்பிக்கிட்டேருந்து கால் வந்துடுது. ஸோ நான் காமிக் புக் படிச்சுட்டே இருந்தேன், கவனிக்காமல் விட்டுட்டேன், எங்கள் அப்பா வந்து இங்கே ரூம் கிட்ட வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல இங்கே ஹீரோவும் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே 2 பேருக்கும் தெரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசியில் இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஓடி ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடித்து அப்படியே 2 பேருமா சேர்ந்து பெட்லேயும் விழுந்துடுறாங்க. கரெக்டாக அந்த மொமெண்ட்டில் தான் ஹீரோயினோட அப்பா டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறாரு. ஸோ டுன்னும் அப்போ தான் அங்கே வந்திருப்பான். டுன்னு தான் இப்போ ஹீரோயினோட தம்பிக்கு சிக்னல் கொடுத்து கால் பண்ணவே சொல்லியிருந்திருப்பான். இப்போ இவங்க எல்லாருமா இங்கே வந்துட்டு இவங்க இருக்கக்கூடிய பொசிஷனை பார்த்தோன்னே அங்கே ஹீரோயினோட அப்பாவுக்கு பயங்கர காண்டு ஏறிடுது. அதுக்கப்புறமா இவர் ஹீரோ கொஞ்சம் மிரட்டி கிரட்டி கேட்க அவனும் முதல் நாள்லேருந்து இங்கே தான் இருக்கிறதா ஒத்துக்கிறான். ஸோ இப்போ ஹீரோயினோட அப்பாவும் அப்போ நேற்று நைட்டு ஃபுல்லாக நீ என் பொண்ணு கூட தான் ஸ்டே பண்ணியான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இங்கே வந்து நாங்கள் தனித்தனியாக தான் இருந்தோம், பட் ஆனால் நேற்றுலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஒன்றே தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பயங்கரமாக திட்டாரு. அப்போ ஹீரோவுமே நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, என்னை எப்படி துரத்துனாலும் சரி, நான் திரும்ப இங்கே வரதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். என் பொண்ணுக்கு இப்போ கூட பீன்னு நேமுக்கு முன்னாடி சொல்லி மரியாதையாக சொல்ல மாட்டியா, அவனுக்கு அக்கா மாதிரின்னு அவங்க அப்பா சொல்லும் போது அதுக்கு ஹீரோவுமே இல்லை நான் அவளை அப்படி கூப்பிட மாட்டேன், ஏன்னா நானும் அவளும் ஏற்கனவே வேறு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டோம், அது என்னென்னா அப்படின்னா வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேச்சு எடுக்க ஆரம்பிக்க அப்போ ஹீரோயினும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு ஹீரோ வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடுறான். ஹீரோவுமே அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். என்னோட அப்பாவும் என்னதான்னாலும் சரி இதெல்லாம் வேலைக்காகாது, நீ மரியாதை கிளம்பி இனிமேல் முன்னாடியே வரக்கூடாது, என் பொண்ணு உனக்கு டியூஷனும் எடுக்க மாட்டான்னு சொல்லிட அப்போ டூன் வந்து சப்போர்ட்டுக்கு வரான். அவங்க பொண்ணு ஆல்ரெடி எங்கள் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கான், இவன் பாஸ் ஆகிற வரைக்கும் டியூஷன் பண்ணுறதா, இப்போ எப்படி அவளோட வாக்கை நீங்களே மீற வைக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. டொன்னு அவளோட தம்பின்னு எல்லாரும் வெளியில் வந்த உடனே இப்போ அவளோட தம்பி டொன் கிட்ட போயிட்டு கேட்குறான், எங்கள் அப்பாவுக்கு எதனால் உன்னை பிடிச்சிருக்கு, நீ என்ன பிளட் குரூப்பு, நீ என்னெல்லாம் பண்ணுற, உன்னோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பற்றி சொல்லு செய்யுன்னு சொல்லிட்டு, ஸோ இதெல்லாம் நீ எதுக்கடா கேட்டுட்ருக்க, உங்கள் அப்பாவுக்கு ஏதோ என்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை ஹீரோக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் கேட்டுட்ருக்க டொன்னுக்கு பயங்கர காமெடி ஆகிடுது. அப்போ ஹீரோவுமே வந்து கேட்டுட்ருக்கான். அவங்க பேசுகிறதெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் காதில் வாங்கிட்டு இருக்காங்கிறத பார்க்குற டொன்னும் உனக்கும் அவங்க அப்பா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவர் என்ன விரும்புகிற மாதிரி உன்னையே விரும்பணும் அப்படின்னாக்க நீ வந்து மோட்டார் சைக்கிள் ரைட் பண்ணுறதெல்லாம் விட்டுணும், உன்னோட மோட்டார் சைக்கிளை விட்டு தள்ளிடு, அதே மாதிரியே என்ன மாதிரி படித்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிடுது, அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன் மேலே நம்பிக்கை வந்துடும்டா தம்பி அப்படின்ட்டு அவன் கிளம்ப யார் அவனுக்கு தம்பி, நீ ஆனால் ஒன்றும் உனக்கு தம்பி கிடையாது, நீ ஒன்றும் எனக்கு அண்ணன் கிடையாது, நான் மோட்டார் சைக்கிள்லாம் விட மாட்டேன், நீ வேணா பார்த்துட்டே இரு, அவங்க அப்பா வந்து என்னையை உனக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி நான் ஒரு நிலைமைக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கத்திக்கிட்டே இருக்க டொன்னு எல்லாத்தையும் கேட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கான். இந்த பக்கமாக மாயாவுக்கு வந்து இப்போ நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஏஜென்சியில் சொல்லியிருக்காங்க இல்லையா, அவள் வந்து டொன் பற்றின விஷயத்த வெளியில் வந்து அவங்க சொல்கிற மாதிரி சொல்லணும், அது வரைக்கும் சான்ஸ் கிடையாதுன்னு. ஸோ இப்போ அடுத்ததாக அவளுக்கு தெரியாமலே அந்த மேனேஜர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸில் அவளை வந்து பேரை வந்து கொடுத்து வச்சுடுறாங்க, அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. ஸோ அதுபடி மாலில் உட்காந்து விளம்பரப்படுத்திடுற மாதிரி இவள் பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கான். ஸோ அந்த இடத்துல வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் மாயா வந்து முன்னால் ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட தப்பாக பேசிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இதை மாயா வந்து சகிச்சுக்கிட்டு அவளை ஒரு வேலையை அவள் கரெக்டாக பண்ணணுன்றதுல இருந்துட்டுருக்கா. அந்த பக்கமாக வரக்கூடிய டொன் இதெல்லாம் பார்த்துட்றான். அவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுது, தன்னால் தான் மாயா வந்து இவ்வளோ இழிவாக வந்து ஒரு நிலைமைக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இதெல்லாத்தையும் அவள் தாங்கிக்கிற மாதிரி இருந்துட்டுருக்குன்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். அப்போ தான் கரெக்டாக மாயாவும் எதர்ச்சியாக திரும்பி பார்க்குறாளா, அங்கே டொன்னு இருக்கிறத கவனிச்சிடுறா. அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. ஸோ நான் இப்படி ஒரு நிலைமையில தான் அவன் கண்ணில் படணுமா அப்படின்னு அவளுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. விடாமல் இங்கே ஹீரோயினோட அப்பா கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு அவன் பொறுப்பெடுத்துக்கிறதா சொல்லிட்டு ஹீரோயினுக்கு எப்படினாலும் நான் பார்க்க வருவேன் செய்வேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஏற்றுக்கோங்க அப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்துட்டுருக்கான். அப்போ ஹீரோயினோட அப்பாவும் அவனுக்கு சட்டை செய்யாமல் இருந்துட்டுருக்காரு. ஸோ ஹீரோவுமே விடுற மாதிரி இல்லை, ஹீரோயின் எல்லாத்தையுமே பொறுமையாக பார்த்துட்ருக்கா, யார் பக்கமும் சப்போர்ட் பண்ணாமல். என்னோட அப்பாவும் நான் பலமுறை யோசிச்சு பார்த்துட்டேன், என் பொண்ணு உனக்கு இனிமேல் டியூட்டரிங் மட்டும் பண்ணுவா, அவள் கொடுத்த வாக்கு மீறக்கூடாதுன்றதுக்காக நான் இதை மட்டும் அலோவ் பண்ணுறேன், ஆனால் அவள் நீ சொல்கிற இடத்துக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கோலாம் வரமாட்டா, அதுக்கு பதிலாக என் பார்வைக்கு முன்னாடி தான் இந்த டியூட்டரிங் செஷன் நடக்கணும், நீ என்னோட வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னோடனே ஹீரோவுமே சரின்னு ஒத்துக்கிறான். அவன் டொன்னை பார்க்கறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு வரா. ஸோ இப்போ வந்து அவள் பேம்ப்ளெட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காள், அதை பற்றி இவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்து ஈவெண்ட்ஸ் எல்லாம் நிறைய அசைன் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையும் நான் முடிச்சதுக்கப்புறமா எனக்கு திரும்ப வந்து ட்ராமாவில் மூவிஸ்லாம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த மேனேஜரோட என்னோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கிறனால அவங்க சொல்கிறத எல்லாத்தையும் செஞ்சு தானே ஆகணும்னு சொல்லும் போது டொன் ரொம்ப கோவப்படுறான். என்னால் தானே நீ இந்த அளவுக்கு வந்துட்டு இறங்கி வர மாதிரி ஆகிடுச்சு, ஸோ ஆரம்பத்திலே அவங்க சொல்கிறத கேட்டிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல அப்படின்னும் போது இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, நான் மேனேஜ் பண்ணிப்பேன்னு சொல்கிறா. இப்போ நாளை பின்ன அவங்க அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரீட்டில் நடந்து போகணும்னு சொன்னால் அதையும் நீ செஞ்சுடுவேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும் போது மாயாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகிடுது. அவன் வந்து அது டிசப்பாயின்மெண்ட்டாக அவன்கிட்ட அப்படியே காட்டிக்கிறான். ஸோ என்னை பற்றி
பற்றி இத்தனை வருஷமாக நீ பழகி தெரிஞ்சுக்கிட்டது இது மட்டும்தான் இல்லை, அவங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன், இந்த மூவியோடைய சான்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் தான் நீ நினச்சிட்ருக்கல்ல, சரி நீ அப்படியே வச்சுக்கோ, என்றைக்குமே நீ வந்து என் மேலே நம்பிக்கை வச்சதே கிடையாது, நான் உன்னை பார்க்க வந்தாலும் சரி இல்லை நீ என்னை பார்க்க வந்தாலும் சரி என்னோட தரப்புலேருந்து நீ எதையுமே யோசிக்காமல் எல்லாத்தையுமே உன் இஷ்டத்துக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன திட்டமிட்டு தானே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவாட்டுக்கு அழுதுகிட்டே கிளம்பி போயிடுறான். இப்போல்லாம் ஹீரோயினோட வீட்டுக்கே படிக்கிறதுக்காக வந்துடுறான். ஸோ அப்போ அவங்க 2 பேரும் எப்போல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்களோ அப்போல்லாம் ஹீரோனோட தம்பி வந்து அவங்க 2 பேரையும் பிரித்து விட்டுடுறான். நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்டுட்டு, உனக்கு தான் ஆல்ரெடி காசு கொடுத்துருக்கேன்ல, என்னோட வாலெட்டை கூட ஃபுல்லாக வேணா வச்சுக்கூடா அப்படின்னும் போது, இல்லை நீங்கள் 2 பேரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறதுக்கு தான் நான் ஒத்துக்கிட்டேன், ஆனால் க்ளோஸ் ஆகிறதுக்குலாம் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஹீரோயினோட அப்பாவுமே அந்த பக்கம் வராரு. அடுத்த முறை இவங்க 2 பேரும் க்ளோஸாக நெருங்கையில் அப்பா அவரை வந்த உடனே ஹீரோக்கு ரொம்ப எம்பாரஸ்டாக போயிடுது. ஸோ அவனும் என்னடா பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா, அவர் வந்து இவங்க கூடவே உட்காந்துக்கிட்டு, இனிமேல் என் பார்வைக்கு முன்னாடி தான் நீங்கள் 2 பேரும் படிக்க போகிறீங்க, படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மிரட்டிகிட்டு இருக்காரு. இந்த பக்கமாக நம்ம டூன்னு இருக்கான் இல்லையா, பாயோட ஃபோட்டோவை கொண்டு வந்துட்டு இப்போ அங்கே ஜெங்கு கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்கான். ஸோ ஜெங்கு ஹீரோடைய ஃப்ரெண்டு, பைக்ஸை பற்றி நிறையா தெரியுங்கிறதுனால அந்த பைக்கரை பற்றி ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது, இவன் பேர் பாய், இவன் என்ன சஸ்பெக்டா, எதுக்காக இவனை தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் போது, டொன்னும் இவன் இப்போதைக்கு சஸ்பெக்ட் தான், நீ அவனை பற்றி சொல்லுன்னு சொல்லும் போது, அப்போ இந்த ட்ரக் கேஸில் அவன் இன்வால்வ் ஆகியிருப்பானோன்னு தோணுது அப்படின்ன உடனே, சத்தியமாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவன் பார்க்க தான் இப்படி இருப்பான், பட் ஆனால் அவன் ரொம்ப சோம்பேறி ப்ளஸ் வந்து கொஞ்சம் டம்பானவன், யாரும் ட்ரக் டீலிங்க்கு இன்வால்வ் பண்ண மாட்டாங்க, அப்படி ஏதாவது ஒரு கேங் இவனை உள்ளே விட்டாங்க அப்படின்னா அந்த கேங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடுற அளவுக்கு இவன் வந்து ஏதாவது ஒரு முட்டாள்தனம் பண்ணி வச்சிருவான். ஸோ கண்டிப்பாக இவனுக்கும் அதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்காது, நீங்கள் தெரியாமல் இவனை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் கரெக்டாக கென்னும் அவனோட ஆளும் அங்கே வராங்க. ஸோ அப்போ ஜெங்கு வந்து அவங்கள பார்த்தோன்னே கஸ்டமர்னு சொல்லிட்டு போய் பேசும்போது, அந்த கென்னும் வந்து தன்னோட கார் ஒன்று ரிப்பேராக போயிருக்குன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கான். ஸோ ஜெங்கிட்ட அவன் பேசிகிட்டு இருக்கும் போதே அவனுடைய பார்வை ஃபுல்லாக டுன் மேலே தான் வந்துட்டுருக்கு. அவனுமே டுன் கிட்ட, நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தானே, இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துருக்கேன், உங்களுக்கு பைக் ஓட்டுறதுனா பிடிக்குமா, நீங்கள் மோட்டர் சைக்கிள் வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ வந்து இல்லை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு உடனே, இல்லையே உங்களை பார்த்தாலே என்னால் சொல்ல முடியுது, நீங்கள் மோட்டர் சைக்கிள் வச்சுருக்க மாதிரி தானே எனக்கு தோணுது அப்படின்லாம் கென் வந்து பேசிட்டு, அப்புறமா ஜெங்கிட்ட நான் திரும்ப வந்து வண்டி எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு உனக்கு தகவல் சொல்கிறேன் அப்படின்னு இப்போ கிளம்பி போயிடுறான். இவன் போனதுக்கப்புறமா அந்த அசிஸ்டண்ட் வந்து இப்போ கென் கிட்ட கேட்குறான், நீங்கள் எதுக்காக இவனை நேரில் பார்க்கணுன்னு கிளம்பி வந்தீங்கன்னு சொல்லிட்டு, என்னை பற்றி ஒருத்த மோப்பம் பிடிச்சிட்ருக்கானே, யார் என்ன நேரில் பார்க்கலான்ட்டு தான் வந்தேன், இவனை பற்றி விசாரிச்சிட்டியான்னு சொல்லி கேட்கும் போது, இவன் பேர் டொன், இப்போ தான் வந்து இவன் லியூட்டினன்ட் ஆகியிருக்கான், அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் கேஸ் போலீஸ் ஒருத்தவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா நம்மளை பிடிக்கிறதுக்குன்னு, அதில் வந்து இப்போ இவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, கூடவே இவனோட அப்பா ஒரு மாஃபியா கேங் லீடரால் சுட்டு கொல்லப்பட்டுட்டாரு, அவருடைய ஃப்ரெண்டு தான் இப்போ இவனை வச்சு வளர்த்துட்ருக்காருன்னு எல்லாமே சொல்லிட, யார் அந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோவுடைய அப்பா ஃபோட்டோவை அந்த ஆள் வந்து கென் கிட்ட காட்ட, கென் அதை பார்த்த உடனே இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது, இவன் என்னை பிடிக்கணும்னு அலையிறது அவனோட ப்ரொமோஷனுக்காக கிடையாது, அவனுடைய பர்சனல் ரிவெஞ்சுக்காக அப்படின்னு சொல்கிறான். இப்போ நான் வந்து சாட்டை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படின்னு கோவமாக அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். பக்கமாக ஹீரோவும் டொன்னு தேடி வீட்டில் சுற்றிட்டு இருக்கான். டொன் கிட்ட எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி மென்ன முழுங்கி கிட்ட வரான், பின்னாடி போகிறான், அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கவும், டொன்னும் என்னாச்சு உனக்கு ஏதாவது கேட்கணுமான உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா அவனும் இல்லை எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் அப்படின்னு அவன் சொல்ல, உடனே டொன்னும் யாருக்கு ஹீரோயினோட அப்பாவை வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோவுமே அமைதியாக இருக்க, அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்னு நினைக்கிறாரு, நீ பொறுப்பெடுத்துக்க ஆரம்பிச்சிட்டா அவன் மேலே அவருக்கு நம்பிக்கை வந்துட்டா கண்டிப்பாக உன்னையும் ஹீரோனையும் பிரிக்க மாட்டாருன்னு சொல்ல, நான் இப்போ எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டா எல்லாமே இப்போ செட்டில் ஆகிடும்ல, அவருக்கு என்ன பிடிச்சிரும்லன்னு சொல்லி கேட்குறான். நீ எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கும் அவர் பொண்ணை நீ நல்லா பார்த்துப்பங்கிறதுக்கும் என்ன உத்தரவாதம் இருக்குது, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு டொன் சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோவும், உனக்குலாம் என்ன தெரியும், நீ எனக்கு லெக்சர் கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லி டொன் வந்து இவனை டீஸ் பண்ணுறதுனால கோவப்பட்டு கத்திட்டு, நீயே ஒரு ஒர்க்கஹாலிக், உனக்கும் மாயாக்குமே 1000 பிரச்சனை இருக்குது, போய் அதை சரி பண்ணு போன்ட்டு ஹீரோ போயிடுறான். இங்கே பக்கம் டொன்னும் ஹீரோ சொன்னதெல்லாம் சரியாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலையாயிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இதோட இந்த பார்ட் முடியுது.